بسم الله الرحمن الرحيم. ألف لام را. تلك آيات الكتاب المبين. إنا أنزلناه قرآنا عربيا لعلكم تعقلون. نحن نقص عليك أحسن القصص بما أوحينا إليك هذا القرآن وإن كنت من قبله لمن الغافلين. إذ قال يوسف لأبيه يا أبت إني رأيت 11 كوكبا والشمس والقمر رأيتهم لي ساجدين. قال يا بني لا تقصص رؤياك على إخوتك فيكيدوا لك كيدا إن الشيطان للإنسان عدو مبين. وكذلك يجتبيك ربك ويعلمك من تأويل الأحاديث ويتم نعمته عليك وعلى آل يعقوب كما أتمها على أبويك من قبل إبراهيم وإسحاق إن ربك عليم حكيم. صدق الله العظيم. يا شاكرين لله رب العالمين. أحمد الله نور قلبي وعيد لنا فبك بدر حسيني ربي صلي على النبي وسلم وعلى الآل والإمام حسين شهيد الله تعالى
السلام عليكم ورحمة الله وبركاته. محمد سيد الكونين والثقلين والفريقين من عرب ومن عجم، نبينا الأمير ناهي فلا أحد أبر في قولها منه ولا نعم. مولاي صل وسلم دائما أبدا على حبيبك خير هو الحبيب الذي ترجى شفاعته لكل هول من الأهوال مقتحم. مولاي صل وسلم دائما أبدا على حبيبك خير الخلق كلهم. الحمد لله ثم الحمد لله حمدا شافعا نعما. الحمد لله حمدا رافعا نقما. الحمد لله حمدا دافعا سقما. الحمد لله في بديع الدين. الصلاة والسلام عليك يا سيدي يا رسول الله. خذ بيدي قلت حيلة أغلق لي مرادي يا شفيع المذنبين. لا وسيلة إلا أنت يا رسول الله. رضينا بالله ربا وبالإسلام دينا وبمحمد صلى الله عليه وسلم نبيا ورسولا وبمحي الدين عبد القادر الجيلاني رضي الله تعالى عنه شيخا ومرشدا. أما بعد، قال الله تعالى في محكم تنزيل بفضل بسم الله الرحمن الرحيم: ألا إن أولياء الله لا خوف عليهم ولا هم يحزنون الذين آمنوا وكانوا يتقون. صدق الله العلي العظيم. وقال رسول الله صلى الله عليه وسلم: الأولياء الذين إذا رأوا ذكر الله، أو كما قال عليه الصلاة والسلام. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد طب القلوب ودوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وعلى آله وصحبه وسلم. எல்லா புகழும் புகழ்ச்சியும் ஏகவல்ல நாயகன் அல்லாஹ் ஒருவன் ஹம்தனுக்கு உரித்த. அல்ஹம்துலில்லாஹ். ஸலவாத்தும் ஸலாமும் இவ்வுலக தலைவர் நம் உயிரும் மேலான கண்மணி முஹம்மது முஸ்தபா அஹ்மது முஜ்தபா ரசூல் அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும், அன்னவர்களின் பரிசுத்தமான குடும்பத்தார்கள், அன்னவர்களின் அழிச்சுவற்றில் தரம் பதித்த சத்திய சஹாபாக்கள், உன்னத இமாம்கள், உத்தம வழிமார்கள் அனைவர்கள் மீதும் நிலவட்டுமாக. எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இந்த மஜ்லிஸை கபூல் செய்து கொள்வானாக. இந்த மஜ்லிஸின் பொறுப்பினால் நம் உள்ளங்களிலும் இல்லங்களிலும் தேங்கியிருக்கக்கூடிய அனைத்து ஹலாலான நாட்ட தேட்டங்களையும் அல்லாஹ் நிறைவேற்றி தருவானாக. சங்கைக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பாசிப்பட்டினத்தில் அரசாட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய மகான் ஓதாமல் ஓதிய மேதை ஹதரத் நைனா முஹம்மது சாஹிப் வலியுல்லாஹ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்களுடைய புனிதமான உருஸ் முபாரக் தினத்தை முன்னிட்டு கோமாந்தரு ஜமாத்தர்களால் நீண்ட காலமாக நடத்தப்பட்டு வரக்கூடிய தொடர் சொற்பொழிவின்
11ஆம் தினமான இன்று வழிமார்களுடைய வல்லமைகள் அவர்களுடைய சிறப்புகள் குறித்த ஒரு சில செய்திகளை சொல்லி இன்ஷா அல்லாஹ் நிறைவேற்றிக் கொள்கிறேன். பொதுவாகவே நம்முடைய காயல்மா நகரத்தில் வழிமார்களை 3 வகைகளாக நாம் பிரித்து பார்க்கலாம். முதலாவது வகை, இவர்கள் காயல் நகரத்தில் பிறந்திருக்க மாட்டார்கள், உலகத்திலே ஏதோ ஒரு பகுதியிலே பிறந்திருப்பார்கள். ஆனால் அல்லாஹ்வுடைய உத்தரவை ஏற்றுக்கொண்டு அண்ணன் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உத்தரவை ஏற்றுக்கொண்டு இந்த காயல்மா நகரத்திற்கு வருகை தந்து சத்திய தீனுல் இஸ்லாத்தை எத்தி வைத்து அதற்கு பிறகு அவர்களுக்கு உண்டான தவணை வந்த பொழுது இந்த காயல்மா நகரத்திலேயே அடக்கம் செய்யப்பட்டார்கள். இது முதலாவது வகை. அவர்கள் பிறந்தது காயல்மா நகரத்தில் இல்லை, உலகத்திலே எங்கோ ஒரு பகுதியில் பிறந்திருப்பார்கள். ஆனால் அடக்கம் செய்யப்பட்டது காயல் நகரிலே. இது முதலாவது வகை. உதாரணத்திற்கு சொல்ல வேண்டும் என்றால், மகான் ஃபதுல்லா சாஹிப் ஈகேப்பா ரலியல்லாஹு தஆலா கிழக்கு பகுதியில் அடங்கியிருக்கக்கூடியவர்கள் காயல் நகரிலே பிறந்தவர்கள் அல்ல, அவர்கள் மதீனாவிலிருந்து வந்தவர்கள். செய்தனா இப்ராஹிம் பாதுஷா ஏர்வாடியிலே அரசாட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய சுல்தான் சையத் இப்ராஹிம் பாதுஷா ரலியல்லாஹு தஆலா அவர்களோடு சேர்ந்து இந்த காயல்மா நகரத்திற்கு வருகை தந்தவர்கள். அதே போன்று காட்டு மஹ்தூம் பள்ளியில் அடங்கியிருக்கக்கூடிய மகான் முத்து மஹ்தூம் ஷஹீதுல் மதனி ரலியல்லாஹு தஆலா இவர்களும் காயல்மா நகரத்திலே பிறந்தவர்கள் அல்ல, மதீனாவிலே இருந்து வந்தவர்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உத்தரவை ஏற்றுக்கொண்டு சத்திய தீனுல் இஸ்லாத்தை இந்த சமுதாயத்திலே பரப்புவதற்காக வந்தவர்கள். மகான் முத்து மஹ்தூம் ரலியல்லாஹு ஒரு வரலாற்றினுடைய குறிப்பின்படி ஏர்வாடியிலே அரசாட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய மகான் சையத் இப்ராஹிம் பாதுஷா ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய சிறிய தந்தையாக சாட்சப்பாவாக இருக்கிறார்கள் மகான் முத்து மஹ்தூம் ரலியல்லாஹு அவர்கள். இவர்களும் ஏர்வாடி பாதுஷா நாயகத்தோடு இந்த காயல்மா நகரத்தில் வருகை தந்தவர்கள். பிறந்ததே மதீனாவிலே, ஆனால் அடக்கமாக இருப்பது காயல் பட்டணத்தில். இதை போன்று நிறைய வழிமார்கள் மகான் ஹலீஃபா ரலியல்லாஹு சித்தந்தர்கள் அடங்கியிருக்கக்கூடியவர்கள். இவர்களும் மதீனாவிலிருந்து வந்தவர்கள். பிறந்தது காயல்மா நகரத்தில் அல்ல, ஆனால் அடக்கம் செய்யப்பட்டது காயல் பட்டணத்தில். அதே போன்று இங்கு அருகாமல் இருக்கக்கூடிய கோஸ் மலையில் அடங்கியிருக்கக்கூடிய மகான் ஷேக் சுலைமான் ரலியல்லாஹு தஆலா இவர்கள் எல்லாம் மதீனாவிலிருந்து வந்தவர்கள், கிட்டத்தட்ட 800 ஆண்டுகளுக்கு முன்னால் உள்ளவர்கள். அதே போன்று பஸாரிலே அடங்கியிருக்கக்கூடிய மகான் ஜாஃபர் சாதிக் ரலியல்லாஹு அவர்கள், அவருடைய சகோதரர்களாக இருக்கக்கூடிய ஐக்கிய நாட்டு சங்கம் ஷேக் ஹுசைன் பள்ளியில் அடங்கியிருக்கக்கூடிய ஷேக் ஹுசைன் ரலியல்லாஹு, அதே போன்று வேளப்பள்ளியில் அடங்கியிருக்கக்கூடிய ஷேக் சலாமுதீன் ரலியல்லாஹு, இவர்கள் எல்லாம் மதீனாவில் இருந்து வந்தவர்கள். பிறந்தது மதீனாவிலே, அடக்கம் செய்யப்பட்டிருப்பது காயல்மா நகரத்தில். இது முதலாவது வகை. இரண்டாவது ஒரு வகை இருக்கிறது. காயல் பட்டணத்திலே பிறந்திருப்பார்கள், ஆனால் அடக்கமாக இருப்பது வெளி ஊர்களிலே வேறாவது எங்காவது ஒரு பகுதியிலே. உதாரணத்திற்கு சொல்ல வேண்டும் என்றால், 5 மணி ரத்தினங்களிலே ஒருவராக இருக்கக்கூடிய மகான் ஷேக் சரபத்துல்லாஹ் ரலியல்லாஹு தஆலா ஷேக் சுலைமான் அப்பா மரைக்கார் பள்ளியில் அடங்கியிருக்கக்கூடிய சுலைமான் அவருடைய மகனார் சரபத்துல்லாஹ் அப்பா அவர்கள் பிறந்தது காயல்மா நகரத்தில், ஆனால் அடங்கியிருப்பது கீழக்கரையிலே. அதே போன்று அவர்களுடைய சகோதரர்களாக இருக்கக்கூடிய ஷேக் சலாமுதீன் ரலியல்லாஹு காயல்மா நகரத்திலே பிறந்தவர்கள், அடங்கியிருப்பது மஞ்சப்பள்ளியிலே. அதே போன்று அஹ்மது ரலியல்லாஹு அவர்கள் சுலைமானுடைய மகனார் காயல்மா நகரத்திலே பிறந்தவர்கள், கலக்காடு ஏர்வாடியில் அடங்கியிருக்கிறார்கள். இப்படி நிறைய வழிமார்கள். மகான் பெரிய முத்துவாப்பா அவருடைய தந்தையார் ஷேக் முகமது இஸ்மாயில் ரலியல்லாஹு காயல்பட்டணத்திலே பிறந்தவர்கள், அடக்கம் செய்யப்பட்டது ராமேஸ்வரத்திலே. அதே போன்று அவர்களுடைய பாட்டனாராக இருக்கக்கூடிய நூர் ரலியல்லாஹு
காயப்பட்டத்திலே பிறந்தவர்கள் கேரளா பூவாரில் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். அதே போல மகான் தெகாசாஹி ஒலில்லா அவருடைய மகனார் ஷேக் முகமது சாலி ஒலில்லா பிறந்தது காயப்பட்டனம், அடக்கம் செய்யப்பட்டது பட்கலிலே. இப்படி நிறைய வழிமார்கள். இது இரண்டாவது வகை. மூன்றாவது வகை, அந்த இளைஞர்கள் பிறந்ததும் காயல்பட்டணத்தில், அடக்கம் செய்யப்பட்டதும் காயல்பட்டணத்தில். இது ஒரு மூன்றாவது வகை. மகான் பெரிய முதுவாப்பா காயல்பட்டணத்தில் பிறந்தார்கள், வாழ்ந்து ஒஃபாத்தாகி அடக்கம் செய்யப்பட்டதும் காயல்பட்டணத்தில் தான். குதுபு தஹர் உமர் ஒலில்லா அவர்கள், அவருடைய மகானார் ஷேக் அப்துல் காதிர் தெகாசாஹி ஒலில்லா, அதை போல நிறைய வழிமார்கள். பெரிய லப்பையப்பா ஒலில்லா அவர்கள், சின்ன லப்பையப்பா அவர்கள், பேர் முகமது மஜிபுர் ஒலில்லா, மகான் சின்ன முத்துவாப்பா ஒலில்லா, இவர்கள் எல்லாம் காயப்பட்டத்திலே பிறந்து காயப்பட்டத்திலே வாழ்ந்து காயப்பட்டத்திலே அடக்கம் செய்யப்பட்டவர்கள். இது மூன்றாவது வகை. முதலாவது, பிறந்தது காயப்பட்டத்தில் இல்லை, அடக்கம் செய்யப்பட்டது காயப்பட்டலாம். இது முதல் வகை. அப்ப அந்த வழிமார்கள் யார் என்று நாம் சொல்லிவிட்டோம். இரண்டாவது வகை, பிறந்தது காயல்பட்டினம், அடக்கம் செய்யப்பட்டது வெளியூர்களில். மூன்றாவது ஒரு வகை, பிறந்ததும் காயல்பட்டினம், அடக்கம் செய்யப்பட்டிருப்பதும் காயல்பட்டினம். இது மூன்றாவது வகை. நாலாவது ஒரு வகை இருக்கிறது. அந்த வகையில் தான் இன்றைக்கு நாம் யாரை கொண்டாடி கொண்டிருக்கிறோமோ அப்படிப்பட்ட மகான் வருவார்கள். மகான் ஹஜ்ரத் முகமது சாஹிப் ஒலில்லா அவர்கள். இப்ப இவர்கள் பிறந்ததும் காயல்பட்டினத்தில் இல்லை, அவர்கள் அடக்கம் செய்யப்பட்டதும் காயல்பட்டினத்தில் இல்லை. அப்ப முதல்ல மூன்று வகையை பார்த்தோம். மூன்று வகையும் காயல்பட்டதோடு தொடர்பு இருக்கிறது. நான்காவது ஒரு வகை, இன்னைக்கு நாம் கொண்டாடி கொண்டிருக்கக்கூடிய ஹஜ்ரத் முகமது சாஹிப் ஒலில்லா அவர்கள் பிறந்தது கோட்டை பட்டணத்தில், அடக்கம் செய்யப்பட்டிருப்பது பாசிப்பட்டினத்தில். ஆனால் காயல்மா நகரத்திற்கும் அவர்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. ஆனால் நாம் அவர்களை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். அதே போன்ற இன்னும் சில வழிமார்கள், மகான் கேரளாவில் அறிந்திருக்கக்கூடிய ஷேக் புகாரி தங்கள் ஒலில்லா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, அவர்கள் கேரளாவில் கண்ணூரில் அறிந்திருக்கிறார்கள். பிறந்ததும் கேரளா, அடக்கம் செய்யப்படுவதும் கேரளா. ஆனால் அவர்களை நாம் காயல்பட்டத்திலே கொண்டாடி கொண்டிருக்கிறோம். ஷம்மால் படை நூலிலே மகான் தெகாசாஹி ஒலில்லா அவர்களுடைய தர்பாரிலே அவர்களுக்கு கபூல் இருப்பார்கள். அப்ப அவர்களுக்கும் காயல்பட்டத்திற்கும் சம்பந்தம் இல்லை. ஆனாலும் அவர்களை நாம் கொண்டாடுகிறோம் என்று சொன்னால் அவர்கள் அவர்களுடைய ஷேக்காக இருந்தார்கள். அதே போன்று நாம் இன்றைக்கு கொண்டாடி கொண்டிருக்கக்கூடிய மகான் இமாம் முஹம்மது சாஹிப் ஒலில்லா அவர்கள் பிறந்தது கோட்டை பட்டணம், அடக்கம் செய்யப்பட்டது பாசிப்பட்டணம். ஆனாலும் நம்முடைய ஆபாக்கள் அவர்களுடைய ஞாபகமாக இன்றைக்கு முஹர்ரம் மாதம் 14ஆம் நாள் அவர்களுடைய உருஸ் முபாரக் என்பதனால் காயல்மானத்திலே காலகாலமாக அவர்களை நாம் இங்கே கொண்டாடி கொண்டிருக்கிறோம். அவர்களுக்கு நம்முடைய ஊருக்கு என்ன தொடர்பு என்று சொன்னால், அவர்களுடைய தகப்பனார் கோட்டைப்பட்டினம் ராவுத்தர் சாஹிப் ஒலில்லா அவர்கள் காயல்பட்டணத்திற்கு வருகை தந்திருக்கிறார்கள். அது மாத்திரமல்ல, அவர்களுக்கு காதிரியா தரீகாவினுடைய ஹிலாஃபத் என்று சொல்லக்கூடிய அந்த ஞான தீட்சை நம்முடைய காயல்மான அங்கே கொடுக்கப்பட்டது என்று அவர்களுடைய மௌன ஷரீஃபில் எழுதி காட்டுகிறார்கள். இன்ஷா அல்லாஹ் அந்த தகவல் வரும்பொழுது நான் அந்த செய்தி பதிவு செய்கிறேன். இப்படி 4 வகையாக நம்முடைய ஒளிமார்களை தொடர்பு கொள்கிறார். சரியான பெருமக்களே, நம்முடைய காயல்மான அகத்திலே எந்த பகுதியை பாருங்கள் இறைநேசர்களாக இருக்கிறார்கள். எந்த பகுதியை பார்த்தாலும் இறைநேசர்கள் தான். கிழக்கு பகுதியை பார்த்தாலும் சரி, மேற்கு திசையை பார்த்தாலும், வடக்கிலே பார்த்தாலும், கிழக்கிலே பார்த்தாலும், மத்திய பகுதியை பார்த்தாலும், எந்த திசையில் பார்த்தாலும் இறைநேசர்கள். அப்போ ஒளிமார்களுடைய பட்டணமான நம்முடைய காயல்மான அகத்தை திறந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால் உண்மையிலேயே நம்முடைய ஊருக்கு கிடைத்த மகத்தான பாக்கியம் தான். வரலாற்று ஆசிரியர் இமாம் அப்துல் ரஹீம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி நிறைய வரலாற்று நூல்களை தந்தவர்கள். இஸ்லாமிய கலைக்களஞ்சியம் என்ற அற்புதமான தகவல் நிறைந்த நூலை தந்தவர்கள். ஒளிமார்களுடைய வரலாறு கிட்டத்தட்ட 5 பாகங்கள். அந்த 5 பாகங்கள் கொண்ட ஒளிமார்களுடைய வரலாறு எழுதியவர்கள் எல்லாம் இமாம் அப்துல் ரஹீம் அவர்கள். அவர்கள் காயல்பட்டணத்தில் வருகின்ற நேரம், அப்ப காயல்பட்டணத்திலே அவர்கள் வாகனத்திலிருந்து இறங்கும் பொழுது காலை தரையிலே வைப்பதற்கு யோசிக்கிறார்கள். அப்போ கூட இருந்தவர்கள் எல்லாம் கேட்கிறாங்களா, என்ன இறங்குங்க
இவர் மக்களுடைய வரலாற்று ஆசிரியர், நான் கால் வைக்கக்கூடிய இந்த இடத்திலே ஏதாவது ஒரு இறைநேசர் அடங்கியிருப்பார்களோ என்று நான் பயப்படுகிறேன் என்று சொன்னார்கள். காரணம், அந்த அளவுக்கு எந்த பகுதியை பார்த்தாலும் ஒளிமார்கள் நிறைந்து இருக்கக்கூடிய பகுதியாக நம்முடைய காய்மாநகரம் தெரிகிறது என்று சொன்னால் உண்மையிலே நமக்கு கிடைத்த மகத்தான பாக்கியம். எந்த அளவுக்கு என்று சொன்னால், முந்தைய காலங்களில் கிட்டத்தட்ட 300 ஆண்டுகளுக்கு முன்பாக பிறக்கக்கூடிய குழந்தைகள் எல்லாம் இறைநேசர்களாக பிறந்தார்கள் என்று வரலாற்று எழுதி காட்டுவார்கள். அது நாகூரிலே அரசாட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய மகான் சையத் அப்துல் காதிர் ஷாவுல் பாதுஷா அவருடைய துஆ பரக்கத் என்று சொல்லி காட்டுவார்கள். நாகூர் எஜமான் தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் செல்கிறார்கள். அப்படி செல்லக்கூடிய நேரத்திலே நம்முடைய காயப்புறத்துக்கு வருகை தருகிறார்கள். அப்ப வந்தவர்கள் மகான் ஜாஃபர் சாதிக் ஒலில்லா, அந்த சீரக்காதி திடல் பஸ் ஸ்டாண்ட், அந்த பெரிய சதுடைய அந்த வடக்கு பகுதியிலே இருக்கக்கூடிய மகான் ஜாஃபர் சாதிக் ஒலில்லா, அந்த ஐரோப்பிய அவர்களை ஜியாரத் செய்கிறார்கள். ஜியாரத் செய்துவிட்டு அவர்களுடைய அந்த ரௌதா ஷரீஃபுக்குள்ளாக சென்று இருவரும் நேருக்கு நேராக உரையாடுகிறார்கள். அப்ப இந்த செய்திகள் எல்லாம் நாம் நல்ல சிந்தனையோடு அவதானிக்க வேண்டும். அஹ்லுஸ் சுன்னத் வல் ஜமாஅத்துடைய அகீதா என்னவென்றால், இறைநேசர்கள் இந்த உலகத்தை விட்டும் விடை பெற்றதற்கு பிறகும் கூட வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் நம்முடைய அகீதா. அதற்கு நிறைய ஆதாரங்கள் இருக்கிறது. எப்படி நபிமார்கள் வஃபாத்திற்கு பிறகும் ஹயாத்தாக இருக்கிறார்களோ, அதே போன்று வலிமார்கள் வஃபாத்திற்கு பிறகும் ஹயாத்தாக இருக்கிறார்கள். அதற்கு வரலாற்று நிறைய சான்றுகள் வந்து அல்லாஹ் அந்த ஆட்சி அதிகாரத்தை அவர்களுக்கு கொடுத்திருக்கிறான். தஸர்ருஃபாத் என்று சொல்வார்கள். அதாவது அவர்கள் ஹயாத்தாக இருக்கும் பொழுது என்ன வல்லமையை பெற்றார்களோ அதே வல்லமையை அவர்கள் வஃபாத்திற்கு பிறகும் பெற்றிருக்கிறார்கள் என்பதுதான் நம்முடைய அஹ்லுஸ் சுன்னத் வல் ஜமாஅத்துடைய அகீதா. அப்ப நாம வலிமார்களை கொண்டாடக்கூடியவர்கள் அந்த சிந்தனையிலேயே கவனிக்க வேண்டும். இதற்கெல்லாம் சாத்தியம் இருக்கிறதா, இதெல்லாம் முடியுமா என்று நாம் சிந்தனைக்கு வேலை கொடுத்துடக்கூடாது. அப்போ ஒளிமார்களை கொண்டாடக்கூடியவர்கள் நாம் காலம் காலமாக நம்முடைய நாதாக்களை வலுவாக உறுதியாக பற்றி பிடிக்கக்கூடியவர்கள். எனவே அவர்கள் மூலமாக அல்லாஹ் அற்புதத்தை நிகழ்த்தி கொண்டிருக்கிறான் என்பதை மாத்திரம் நாம் உள்ளத்தில் வைக்க வேண்டும். அப்ப நபிமார்கள் மூலமாக அற்புதங்களை அல்லாஹ் நிகழ்த்துகிறான். அதற்கு முஅஜிஸாத் என்பார்கள். வலிமார்களை கொண்டு நிகழ்த்துகிற போது அதற்கு கராமாத் என்பார்கள். அப்ப நிகழ்த்துவது அல்லாஹ், நிகழக்கூடிய இடத்தை பொறுத்து பெயர் மாறுகிறது. சரி, இப்போ மகான் ஷாவுல் பாதுஷா ஒலில்லா அவர்கள் மகான் ஜாஃபர் சாதிக் ஒலில்லா அவர்களை ஜியாரத் செய்கிறார்கள். ஜியாரத் செய்துவிட்டு இருவரும் நேருக்கு நேராக அமர்ந்து நீண்ட நெடிய நேரம் ஆன்மீக ரகசியங்கள் எல்லாம் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இது ஒரு விஷயம் என்னவென்றால், மகான் ஷாவுல் பாதுஷா அவர்கள் அவருடைய காலம் ஹிஜ்ரி 910, மகான் ஜாஃபர் சாதிக் ஒலில்லா அவருடைய காலம் ஹிஜ்ரி 800. அப்படியானால் மகான் நாகூர் எஜமானை விட கிட்டத்தட்ட 110 வருஷம் முன்னாடி உள்ளவர்கள் ஜாஃபர் சாதிக் ஒலில்லா. அப்ப இங்க விஷயம் என்னவென்றால், ஜாஃபர் சாதிக் ஒலில்லா அடக்கம் செய்யப்பட்ட மௌத்தாகி அடக்கம் செய்யப்பட்டு 110 ஆண்டுகளுக்கு பிறகு ஜியாரத் செய்ய வருகிறார்கள். வந்தவர்கள் நேருக்கு நேராக உரையாடி கொண்டிருக்கிறார்கள். அப்ப இதுதான் வலிமார்களுடைய சிறப்பு. அப்ப வலிமார்களை நினைவு கொண்டாடக்கூடிய நாம் அவர்களுடைய கராமாத்துகளை சொல்லுகிறோம் என்று சொன்னால், எந்த அளவுக்கு வலிமார்கள் வல்லமை பெற்றவர்கள், அவர்களிடத்திலே நாம் நம்முடைய முராதுகளை வைக்கின்ற பொழுது அது நிச்சயமாக நமக்கு ஹாசிலாக்குகிறது. அந்த முராதுகள் நிறைவேற்ற தரப்படுகிறது என்பதை விளங்க வேண்டும் என்பதற்காக இந்த தகவலை நான் சொல்கிறேன். சில செய்திகள் இன்ஷா அல்லாஹ் ராவுத்தர் சாஹிப் ஒலில்லா அவர்கள், நிலாம் முகமது சாஹிப் ஒலில்லா அவர்கள் எல்லாம் தொடர்பு பற்றி சில தகவல்களை இன்ஷா அல்லாஹ் அந்தந்த நேரம் வரும்போது நான் சொல்லி நிறைவுபடுத்திக் கொள்வேன். அப்ப இருவரும் நேரடியாக உரையாடி கொண்டிருக்கிறார்கள். அவங்க ஹயாத்தாக வந்திருக்கிறார்கள். இவங்க அடக்கம் செய்யப்பட்டு 110 வருஷம் ஆகுது. 2 பேரும் உரையாடி விட்டு மகான் நாகூர் எஜமான் விடைபெறக்கூடிய அந்த நேரத்தில் ஜாஃபர் சாதிக் ஒலில்லா அவங்க சொல்றாங்க, எஜமான் நீங்கள் எங்களுடைய காயல் பட்டணத்திலே அடக்கமாக வேண்டியது தானே,
அப்போ உங்களை சுமக்கக்கூடிய பாக்கியம் எங்கு காயல்மான் நகரம் பெறட்டுமே, எனவே நீங்க இங்கே மூத்தாக்கி அடக்கம் செய்யப்படலாமே என்று சொல்லும் பொழுது மகான் ஷாவுல் பாதுஷா அவங்க சொன்னாங்க, எனக்கான இடம் நாகூர். அப்ப நான் எங்க பிந்திய காலத்துல வாழ்ந்து எனக்குண்டான நேரம் வந்த பொழுது நான் மூத்தாகி அடக்கம் செய்யப்படக்கூடிய இடம் நாகூர் என்று அம்மா தீர்மானித்து விட்டார். அப்ப எனக்கான இடம் நாகூர், நான் அங்க செல்ல வேண்டும். இப்ப மகான் ஜாஃபர் சாதிக் அவங்க சொன்னாங்க, சரி உங்களை சுமக்கக்கூடிய பாக்கியம் எங்க காயமானாக பெறவில்லை. நான் எஜமான் சாதாரணமானதோட மிகப்பெரிய புதுவாக திகழ்ந்தவர்கள் அல்லாமா ஹல்வத் நாயகம், கீழப்படையில் அறிவிக்கக்கூடிய மகான் அல்லாமா ஹல்வத் நாயகம், அதாவது அல்லாமா மாப்பிள்ளை ஆயின் அருள் செய்வார்கள். இன்றைக்கு நாம ஓடிக்கொண்டிருக்கிறோமே மகான் நைனா முகமது சாஹிப் மொழிதான் அவர்கள் மோது ஷரீஃப், அந்த மோது ஷரீஃப் கூட நம்ம இடத்துல இருக்கிறது. அப்ப அந்த மோதுதை எழுதியவர்கள் நைனா முகமது சாஹிப் மொழிதான் அவர்கள் மீதும் அவர்களுடைய தகப்பனார் கோட்டைப்பட்டினம் வாழ் மகான் ராவுதர் சாஹிப் மொழிதான் அவர்கள் மீதும் மோது ஷரீஃப் அவருடைய வாழ்க்கை வரலாறு எழுதியவர்கள் ஆலிமுல்லரும் சல்லமா மாப்பிள்ளை பயானி மொழிதான் அவர்கள். அவர்களுடைய மகனார் ஹல்வத் நாயகம். அப்ப அவங்க ஒரு செய்தியை சொல்லுவாங்க, அல்லாஹ் நம்முடைய இந்திய திருநாட்டிலே 3 பேர்களை தேர்ந்தெடுக்கிறான். 3 இளைஞர்களை தேர்ந்தெடுத்து மிகப்பெரிய ஒரு பதவியாக இருக்கக்கூட குதுபு என்று சொல்லக்கூடிய பதவியை கொடுக்கிறான். எல்லா ஒளிமார்களையும் தாங்கிய பதவி குதுபு. ஒளிமார்கள பல படிதர்கள் இருக்கு. பொதுவாக நாம் விளங்கி இருக்கிறோம் இளைஞர்கள் அவுலியாக்கள் என்று. ஆனால் அந்த அவுலியாக்களே பல படிதர்கள் இருக்கிறது. முகபாக்கள் என்று சொல்வார்கள், நிஜபாக்கள் என்பார்கள், அபுதாக்கள் என்பார்கள், அஹியாக்கள் என்பார்கள், அவுதாக்கள் என்பார்கள், ஃபுதலாக்கள் என்பார்கள், இமாமான் என்பார்கள். அதை எல்லாம் தாண்டிய ஒரு தரஜா தான் குதுபு. உலகத்திலேயே முதல் அந்தஸ்து இருக்கக்கூடிய படித்தரம் குதுபு. அதற்கு பிறகு இமாமான் என்பார்கள், அதற்கு பிறகு அவுதாதுகள், முகபாக்கள், நிஜபாக்கள், ஃபுதலாக்கள், அஹியார்கள், அவுதாதுகள், ஃபுதலாக்கள். அப்ப பல படித்தரங்கள் இருக்கிறது. அப்ப எல்லா படித்தரத்தையும் தாண்டிய ஒரு தரஜா தான் குதுபு. இந்த தர்ஜாவிலே 3 பெருமக்களை அல்லாஹ் தேர்ந்தெடுத்தார் அவங்க காலத்தில். அதிலே ஒன்று அஜ்மீரிலே அரசாட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய குத்துபுலிக்கு ஹாஜா மஹமூத் சிஷ்தி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. அப்ப அவருடைய காலத்தில் எஜமான் கௌசர் முஹீதீன் அப்துல் காதிர் ஜீலானி ரலியல்லாஹு தஆலா அவருடைய சமகாலத்தில் உள்ளவர்கள், கிட்டத்தட்ட 1000 வருஷத்துக்கு முன்னாடி உள்ளவர்கள். அப்ப அவருடைய காலத்தில் அவர்களை தேர்ந்தெடுத்து வடநாடு பகுதியை முழுவதும் அவருடைய கையில் ஒப்படைக்கிறான். இந்த பகுதியை முழுவதும் நீங்கள் அரசாட்சி செய்ய வேண்டும், குதுபியத்தினுடைய மகுடம் உங்களுக்கு சூட்டப்படுகிறது என்று மகான் அஜ்மீர் ஹாஜா மஹமூத் சிஷ்தி அவர்களுக்கு ஒப்படைக்கிறான். தென் தமிழகத்திலே வடநாட்டிலே ஹாஜா மஹமூத் சிஷ்டி. அப்ப அதற்கு பிறகு 20 தமிழகத்திலிருந்து தேர்ந்தெடுக்கிறான். அதில் ஒன்று மகான் நாகூரிலே அரசாட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய மகான் ஷாவுல் பாதுஷா தான் அவர்களை தேர்ந்தெடுத்து இந்த புதுமையத்தினுடைய மகுடத்தை சூட்டினான். தமிழகம் முழுவதும் உங்களுடைய கையிலே இருக்க வேண்டும். அதனால்தான் சாதி மதங்கள் இனங்கள் கடந்து அத்துணை மதத்தவர்களும் அவருடைய தர்பாரை நாம் பார்க்க முடியும். யார் என்ன நோக்கத்தோடு செல்கிறார்களோ அந்த நோக்கமெல்லாம் நிறைவேறுகிறது. அவருடைய வாசலே எழுதிப்பார்கள், யா காதிர் முராது ஹாசில், என்னுடைய நோக்கத்தை நிறைவேற்றக்கூடிய காதிர் எஜமான் சையத் அப்துல் காதிர் மகான் அவர்கள் என்றுதான் அவருடைய வாசலில் எழுதியிருப்பார்கள். நாமளுக்கு போனவர்கள் பார்த்திருப்பார்கள். அப்ப அவ்வளவு மதத்தை சார்ந்தவர்கள் நமக்கு இருக்கிறார்கள் என்றால் அந்த தரஜாவை அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்திருந்தான். எந்த நோக்கத்திற்காக போனாலும் அந்த நோக்கம் நிறைவேற்றி வைக்கப்படும். அப்போ மகான் ஷாவுல் பாதுஷா அவர்களுக்கு குதுபியத்தை சூட்டினான் அல்லாஹ். இன்னொரு மகான் நம்முடைய காயமான நகரத்தில் அடங்கியிருக்கக்கூடிய மகான் ஷாமு சிஹாபுதீன் ஒலிந்தா அப்பாப்படியில் அடங்கியிருக்கிறார்களே அவர்களிடத்தில் அந்த குதுபியத்தை அல்லாஹ் ஒப்படைத்தார். அப்போ அவங்க சொன்னாங்க, அந்த முகத்தான பாக்கியத்தை சுமக்கக்கூடிய தகுதி எனக்கு இல்லை. அப்போ குதுபு என்பது அத்தனை மொழிமார்களையும் தாண்டிய தரஜா. அப்போ அவ்வளவு பிரம்மாண்டமான ரொம்ப உயர்ந்த தரஜாவை குதுபியத்தை சுமக்கக்கூடிய ஆற்றல் எனக்கு இல்லை. எனவே இறைவா அதை நீ திரும்ப எடுத்துக்கொள் என்று அவர்கள் அந்த குதுபியத்தை திரும்ப ஒப்படைத்து விட்டார்கள் என்று
ஹஜ்ரத் நாயகம் சொல்வார்கள், சொல்லிவிட்டு இந்த வரலாற்றை இப்படி முடிப்பார்கள். ஒருவேளை மகான் ஷாமு ஷிஹாபுதீன் வலியுல்லா அவர்கள் அல்லாஹ்வால் வழங்கப்பட்ட அந்த பொறுப்பை ஏற்றிருப்பார்கள் என்று சொன்னால், இன்றைக்கு அஜ்மீர் ஷரீஃப் எவ்வளவு பிரபல்யமாக திறந்து கொண்டிருக்கிறதோ, நாகூர் ஷரீஃப் எவ்வளவு பிரபல்யமாக திறந்து கொண்டிருக்கிறதோ, அதே போன்று காயப்பட்டினமும் திறந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் அவர்கள் இருவரும் அல்லாஹ் தனக்கு வழங்கிய பாக்கியம் என்று அதை ஏற்றுக்கொண்டார்கள். மகான் ஷாமி வலியுல்லா அந்த பணியுடைய வெளிப்பாடே அதை சுமக்கக்கூடிய தகுதி எனக்கு இல்லை என்று திரும்ப ஒப்படைத்தார்கள் என்று அல்லாஹ் ஹஜ்ரத் நாயகம் சொல்லி காட்டுவார்கள். அப்படி உயர்ந்த தரஜாக்களில் இருக்கக்கூடியவர்களே ஒருவர் தான் மகான் ஷாவுல் பாதுஷா. அப்ப ஜாஃபர் சாஹிப் வலியுல்லா அப்ப சொன்னாங்க, நீங்க இங்க ஊர்ல அடங்குங்கன்னு சொல்லும்போது அவங்க சொன்னாங்க, எனக்கான இடம் ஆகும். அப்ப அவர்கள் சொல்கிறார்கள், சரி நீங்க எங்களுடைய காயமான நகரத்தில் அடங்கக்கூடிய பாக்கியம் எங்க ஊருக்கு கிடைக்கவில்லை, ஆனால் எங்க ஊருக்காக நீங்கள் துஆ செய்யுங்கள், உங்களை போன்ற புதுமைகளுடைய துஆக்கள் எங்க ஊர் மக்களுக்கு கிடைக்க வேண்டுமே என்று சொன்ன பொழுது அந்த இடத்திலே நின்று கொண்டு வரலாற்றில் எழுதுவார்கள். அவர்கள் மீது அல்லாமா நூர்தன்யாவின் ஜுமானி அவர்கள் மூன்று ஷரீஃப் எழுதியிருக்கிறார்கள். ஜாஃபர் சாஹிப் வலியுல்லா அவர்கள் அந்த மூன்று ஷரீஃப் இந்த செய்தியை கொண்டு வருவார்கள். அப்ப ஷாவுல் பாதுஷா ஜாஃபர் சாஹிப் வலியுல்லா அந்த இடத்துல இருந்து கொண்டு துஆ செய்றாங்க. அப்படி துஆ செய்யறதுக்கு முன்னாடி ஒரு செய்தியை சொல்லுவாங்க. அந்த தகவலுக்கு நான் சொல்லுகிறேன், நான் அடக்கம் செய்யப்படுவது நாகூர், ஆனா என் பெயர் சூட்டப்பட்டவர் இதே பகுதியிலே அடக்கம் செய்யப்படுவார் அப்படின்னு ஒரு செய்தி அங்க சொல்றாங்க. யார்? ஷாவுல் பாதுஷா. நான் அடக்கம் செய்யப்படுவது நாகூர், ஆனால் என் பெயர் சூட்டப்பட்டவர் உங்களுடைய கால் மாற்றிலே நேரடியாக, நீங்க ஒரு தெருவினுடைய வடக்கு பக்கத்தில் அடங்கியிருக்கிறீர்கள், உங்களுடைய நேரான கால் மாற்றிலே உங்களுடைய தெருவினுடைய தென்பகுதியிலே ஒருவர் அடக்கம் செய்யப்படுவார், அவருக்கு என் பெயர் சூட்டப்பட்டவர் என்று அங்கே ஒரு முன்னறிவிப்பு செய்கிறார்கள். யார்? மகான் ஹாஃபிஸ் அமீருல்லா ரலியல்லாஹு தஆலா அவர்களை குறித்து இந்த வரலாற்றிலே எழுதுவார்கள். மகான் ஷாவுல் பாதுஷா முன்னறிவிப்பு செய்யக்கூடிய அந்த நேரத்தில் ஹாஃபிஸ் அமீருல்லா இந்த உலகத்தில் பிறக்கவே இல்லை என்கிறார்கள். இதுதான் ஒலிமாருடைய சிறப்பு. அப்ப ஒலிமார்களை கொண்டாடக்கூடிய நாம் அவருடைய தர்ஜாவை மகத்துவத்தை நாம் வழங்க வேண்டும் என்பதற்காக அந்த தகவலை நான் சொல்கிறேன். ஷாவுல் பாதுஷாவை நான் காலம் ஹிஜ்ரி 910, ஹாஃபிஸ் அமீருல்லா அவருடைய காலம் 980. அப்ப 70 வருஷத்துக்கு முன்னாடியே சொல்றாங்க ஷாவுல் பாதுஷா. அப்ப அவங்க சொல்லக்கூடிய நேரத்தில் மகான் ஹாஃபிஸ் அமீருல்லா பிறக்கவே இல்லை. பிறப்பதற்கு 70 வருஷத்துக்கு முன்னாடியே சொன்னாங்க, என் பெயர் விடப்பட்டவர் உங்கள் கால்நாட்டுக்கு நேராக காண்ந்து அடக்கம் செய்யப்படுவார். அப்ப அதுவரை அவங்க பெயர் ஷாவுல் அமீர் தான் இருந்தது. அப்ப ஹாஃபிஸ் அமீர் என்று ஏன் பெயர் வந்தது என்று அவங்க வரலாறு சொல்லுவார்கள். மகான் பெரிய சம்சதி வலியுல்லா மூவை நாதாக்கள் கொடிமார சிறுநாப்பில் இருக்கக்கூடிய மகான் பெரிய சம்சதி வலியுல்லாவுடைய பிரதான மாணவர்களாக இருவர் இருந்தார்கள். ஒன்று ஷேக் சுலைமான் வலியுல்லா, இன்னொன்று மகான் ஹாஃபிஸ் அமீர் வலியுல்லா. அப்ப நீங்க செய்தி, அப்ப ஹாஃபிஸ் வலியுல்லா சின்ன பிள்ளையா இருக்கிறாங்க, அவங்க ஓதி ஓதி பார்க்கறாங்க, பாடம் ஏற மாட்டேங்குது. அப்ப ஒரு நாள் உஸ்தாது பெரிய சம்சதி வலியுல்லாக்கு என்ன செய்வாங்க, அவங்க ஒன்று செய்ய போனா தண்ணி எடுத்து கொடுக்குறது, அப்ப அவங்க செருப்பு கலப்பினா அந்த செருப்பு எடுத்து ஓரமா போடுறது, அவங்க படிக்கல துப்புவாங்க, பொதுவாக அந்த வயசானவங்க படிக்கல் யூஸ் பண்ணுவாங்க இல்லையா, அப்ப அந்த படிக்கல்ல மண்ணை மாற்றுவது, அதுல இருக்கக்கூடிய அந்த வெற்றிலை துப்பப்பட்டதை வெளியே போடுவது, இது போன்ற சிறுவர்கள் படிக்கலையும் செய்வார்கள். அப்போ ஓதி ஓடி பார்க்க ஒரு வருஷம் ஒரு விஷயம் கூட மனப்பாடமாக இல்லை. அப்போ ஹாஃபிஸ் வலியுல்லா அதுவரை அவங்க பெயர் ஷாவுல் அமீர் தான் இருந்தது. அப்ப 7 வயது 6 வயது, அப்ப அவருடைய சம வயது காலத்தில் உள்ள மாணவர்கள் எல்லாம் ஓதி முடிச்சுட்டாங்க. இவங்க எவ்வளவு முயற்சி செய்யும் ஓதுவதை இயலவில்லை. அப்ப உஸ்தாது பெரிய சம்சதி வலியுல்லா ஹிதமத்துக்காக ஒரு நாள் வீட்டுக்கு கூட்டு போறாங்க. அப்ப அன்னைக்கு 400 வருஷத்துக்கு முன்னாடி விளக்கு வசதி இல்லாத காலம். அப்ப இஷா கொண்டு விட்டு ஒரு வேலை இருந்து கூட்டு போனவங்க, அப்பா கொஞ்சம் வெளியே நின்றுதான் நான் போயிட்டு வந்தாருன்னு சொல்லிட்டு உள்ளே போனவங்க மறந்துட்டாங்க பெரிய சம்சதி வலியுல்லா. அப்போ வீட்டில் வளமையாக தொடரக்கூடிய தொழுகைகள், வளமையாக ஓதக்கூடிய அவுராதுகள் எல்லாம் ஓதிட்டு தூங்கிட்டாங்க. வெளியில நம்ம மாணவர்கள் நிப்பாட்டி விட்டதேங்கிறத மறந்து விட்டாங்க. அப்போ தஹஜ்ஜுடைய நேரம் 4 மணி 3:30 மணி இருக்கும். பள்ளியில தஹஜ்ஜுத் தொழுவதற்காக வெளியே வர்றாங்க. மகான் ஹாஃபிஸ் அமீர் வலியுல்லா 7 வயது சிறுவர் வெளியே நின்றுட்டு இருக்கிறாங்க.
அப்போ 400 வருஷத்துக்கு முன்னாடி விளக்கு வசதிகள் இல்லாத காலம், எங்க பார்த்தாலும் இருட்டு பகுதியா இருக்கக்கூடிய நேரம். அப்ப அந்த நேரத்தில் மாணவர் வெளியே இருந்து இருக்கிறார். அப்ப சரஸ்வதி வந்து பார்க்கறாங்க, தெரிஞ்சு போட்டாங்க. அப்ப இந்த நேரத்தில் இருக்கு என்ன விஷயம்? அப்ப மாணவர் சொன்னார், உஸ்தாத் இரவு நீங்க வீட்டுக்கு போகும்போது வெளியே நிற்க சொன்னீங்க, நான் வீட்டுக்கு இருக்கிறேன். அப்ப அந்த வார்த்தையை கேட்டுட்டு உஸ்தாதுக்கு அவ்வளவு சந்தோஷம். அப்ப நான் சொன்ன ஒரு வார்த்தை, அப்ப இன்னைக்கு மாணவர்களுக்கு அதை எதிர்பார்க்க முடியல. உஸ்தாதுமார்களுக்கு மாணவர்கள் மரியாதை கொடுப்பதை இன்னைக்கு பார்க்க முடியல. என்றைக்கு உஸ்தாதுமார்களுக்கு மாணவர்கள் மரியாதை கொடுக்கலையோ அந்த கல்வியே பரக்கத்து இருக்காது. பெருமக்கள் சொல்லுவார்கள், கல்வியில் அபிவிருத்தி இருக்கணும். நாம் கற்ற கல்வி நமக்கு பிரயோஜனமா இருக்கணும் என்றால் நம்முடைய உஸ்தாதுமார்களுக்கு நாம் மரியாதை கொடுக்கணும். நமக்கு யார் என்ன கல்வியை கற்றுத்தாங்க, அது உலக கல்வியா இருக்கட்டும், மார்க்க கல்வியா இருக்கட்டும், நமக்கு கற்றுத்தராங்களா, ஆசிரியர்களுக்கு நாம் கண்ணியம் கொடுக்கின்ற பொழுது அந்த கல்வியிலே பரக்கத்து இருக்கும். நல்ல திறமையான மாணவர்களாக இருப்பார்கள், ஆனா உஸ்தாதுமார்களுக்கு கண்ணியம் கொடுப்பதில்லை, அந்த கல்வியிலே பரக்கத்து இருக்காது. நல்லா ஓதுவாங்க, பிந்தைய காலத்தில் ஓதுவையெல்லாம் மறந்து போய் நல்லா பாதுகாக்க. சில பேர் நல்ல முயற்சி செய்வாங்க, ஓதவே ஏதாது. ஆனா உஸ்தாதுமார்களுக்கு ஆசிரியர்களுக்கு நல்ல பயிரை செய்வார்கள், அவங்க சொல் பேச்சு கேட்டு நடப்பார்கள். அதுதான் கல்வியை பரக்கத்து செய்வான். வெறும் விரைவில் ஓதி முடிப்பார்கள், பிந்தைய காலத்திலே சிறந்த ஆசிரியர்களாக மாறுவார்கள். அப்போ உஸ்தாதுமார்களுக்கு நாம் கண்ணியம் கொடுக்கிற போது அந்த கல்வியை எல்லாம் பரக்கத்து செய்வான். அப்ப அப்படி மகான் பெரிய சம்சையோடு தான் கதவை வந்து வெளியே பார்க்கிறாங்க. ஆசிரியரோடு தான் 7 வயது சிறுவர் நின்று கொண்டிருக்கிறார். இந்த நேரத்தில் நீங்க என்ன விஷயம்? அவங்க சொன்னாங்க, உஸ்தாத் நேற்று இரவு நீங்க வீட்டுக்கு போகும்பொழுது இங்க சொன்னீங்களே. அந்த வார்த்தையை கேட்டு சந்தோஷப்பட்டு போன மகான் பெரிய சம்சையோடு தான் அவங்க சொன்னாங்களா, சரி பாப்பா உன் வாணியை தர. அப்ப அவங்களுடைய வாணியை தரத்தாங்க. தன்னுடைய முபாரக்கான அருள் நிறைந்த வாயில் அவர்கள் எச்சை உமிழ்நீரை எடுத்து மகான் ஹாஃபிஸ் ரஹிமஹுல்லா அவர்களுடைய நாவிலே எழுதுகிறார்கள். எழுதிவிட்டு துஆ செய்கிறார்கள், அல்லாஹ் உனக்கு கல்வியிலே பரக்கத் செய்வான், நீ போயிட்டு வா. அதற்கு பிறகு வரலாற்று எழுதுவாங்க, 1 மாதம் அல்லது 1.5 மாதம் தான் அவங்க குர்ஆனை எழுத்தாங்க, மனப்பாடம் பண்ணாங்க. மனப்பாடம் பகுதியை பார்த்த பக்கமெல்லாம் மனமாக்கியது. 1.5 மாதத்திலே முழு குர்ஆனையும் மனனம் செய்து முடித்தார்கள். அதற்கு காரணம் உஸ்தாத் அவர்கள் முபாரக்கான அவர்களுடைய உமிழ்நீரை எடுத்து மாணவர்களுடைய நாவிலே எழுதி துஆ செய்த பரக்கத்து என்று எழுதி காட்டுவார்கள். அப்ப அவ்வளவு சிறப்பு அவர்கள் உஸ்தாதுக்கு கொடுத்த கண்ணியம். அப்ப அதற்கு பிறகுதான் அவருடைய பெயர் ஹாஃபிதுல் அமீர், குர்ஆனை மனனம் செய்த ஹாஃபிதுகள் எல்லாம் தலைவர் என்று பெயர் பிரபலமாகியது. அப்ப அதற்கு முன்னால் வரை அவருடைய பெயர் ஷாவுல் அமீர் தான் இருந்தது. அப்போ மகான் ஷாவுல் பாதுஷா நாம என்ன சொன்னாங்க, அப்ப ஏன் பெயர் சூட்டப்பட்டவர் இந்த பகுதியில் அடக்கம் செய்யப்படுவார் என்று அவர்கள் பிறப்பதற்கு 20 ஆண்டுகளுக்கு முன்பாகவே சொன்னார்கள். அதே போன்று அவர்கள் பிந்தைய காலத்தில் பிறந்து வாழ்ந்து அந்த பகுதியில் அடக்கம் செய்யப்பட்டு இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்று வரலாறு. இப்ப ஷாவுல் பாதுஷா புறப்படக்கூடிய நேரத்தில் யோகசாலி சொன்னாங்க, எங்க ஊருக்கு துஆ செய்யுங்க. வரலாறு சொல்லுவார்கள், அந்த இடத்துல இருந்து துஆ செய்தாங்களா, யா அல்லாஹ் இந்த காரியமான இடத்துல பிறக்கக்கூடிய பிள்ளைகளை எல்லாம் இறைவசங்களாக ஆக்குவாயாக என்று மகான் ஷாவுல் பாதுஷா அவர்கள் துஆ செய்த அந்த துஆவினுடைய பரக்கத்தை பெருமக்கள் நம்முடைய நாதாக்கள் முன்னோர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அன்றைக்கு திருவள்ள வீடுகள் தோறும் இறைவசங்களாக பிறக்கக்கூடிய குழந்தைகள் எல்லாம் பிந்தைய காலங்களிலே மிக பெரும் இறைவசங்களாக இருந்தார்கள். கிட்டத்தட்ட 350 ஆண்டு காலம் வரை பிறக்கக்கூடிய பிள்ளைகள் எல்லாம் இறைவசங்களாக இருந்தார்கள் என்று பெருமக்கள் சொல்லி காட்டுவார்கள். காரணம் மகான் ஷாவுல் பாதுஷாவுடைய துஆ இருந்தார்கள். ஏன் நம்முடைய பாட்டனார் சுதுசமான ஷேக் அப்துல் காதிர் தெக்கா சாஹிப் ஒலியுல்லா சாஹிபா தெக்கா இறங்கியிருக்கக்கூடியவர்கள் அவர்கள் சொல்லுவார்களே, முஹது பணியிலே இருக்கக்கூடிய முஹது பணியில் 12,000 இறைவசங்கள் அடங்கியிருக்கிறார்கள் என்று அவர்கள் சொல்வார்கள். சொன்னவங்க சாதாரணமானவர்கள் இல்லை, நம்ம மாதிரி சாதாரணமாக சொன்னா பிரச்சனை இல்லை. சொன்னவர்கள் யார்? ஒரு பெரிய குதுபு ஜமானாக இருந்தவர்கள். வாழக்கூடிய காலத்திலேயே ஒவ்வொரு தொழுகையையும் மக்காவிலே சென்று தொழுதார்கள் என்று வரலாறு பதிவு செய்யும். அவர்கள் வரலாற்று
பகுதியில் தான் சின்னத்தில் அடங்கியிருக்கக்கூடிய மகான் சின்னமுத்துவா பகுதியில் தான் ஹஜ்ஜிக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு காக்கட்ட போய் சொல்ல போறாங்க. 10 வருஷம் நான் ஹஜ்ஜிக்கு செல்வதற்காக இருக்கிறேன். அப்போ அவங்க துவா செஞ்சுட்டு சொன்னாங்க, மச்சான் போய் சொல்லிட்டு போங்க. மச்சான் யாரு? தெக்கசாய் மொழியில் தான். அப்படின்ட்டு நம்ம ஒளிமாறுகளை கொண்டாடக்கூடிய நிகழ்ச்சி என்பதால் நம்முடைய ஊரில் இருக்கக்கூடிய ஒளிமாறுகளுடைய வரலாற்றையாக தொடர்புபடுத்தி நான் இங்கே பதிவு செய்கிறேன். வேற எந்த ஒளிமாறுடைய செய்தியும் செல்லவில்லை. நம்முடைய ஊருடைய ஒளிமாறுகளை தொடர்புபடுத்தி நான் இந்த உரையை அமைத்துக் கொள்கிறேன். அப்போ சின்னமுத்துவா பகுதியில் தான் காக்கா கட்டி சொல்லும்போது நீங்க மச்சான்கிட்ட சொல்லிட்டு போங்க. அப்போ தெக்கசாய் மொழியில் தான் முத்துவா பாட்ட சின்னமுத்துவா சொல்றாங்க, மச்சான் பொழுதவே வர்ற மாதிரி தெரியலையே, அவர்கிட்ட போய் நான் எப்படி சொல்றது? ஒளிமாறுகளை பொறுத்தவரை அவங்களுடைய வெளித்தோற்றத்தை நாம பார்க்கிறோம், உள்தோற்றத்தை நாம் பார்ப்பதில்லை. அவர்களுக்கும் அல்லாஹ்வுக்கும் உண்டான தொடர்பு என்ன என்பதை நாம் வெளித்தோற்றத்தை பார்த்து முடிவு செய்ய முடியாது. சொன்னாங்க, அவங்க பள்ளி ஜமாத்துக்கு போறோம், கடமையாக சொல்லுவாங்க. அவங்க சின்னப்பா வந்து கடமையில சொல்லுவாங்க ஒவ்வொரு தொழுகையும். அப்ப பள்ளியில நாம தொழக்கூடிய நேரத்தில் அவங்க மச்சான ஒரு தொழுகையில கூட பார்க்க முடியலையே. அப்ப அவங்க தொழுகையில பொதுவோக்கான இருக்கிறாங்க, பள்ளியில ஜமாத்துக்கு வருவதில்லையே. அப்ப அவங்க போய் நான் எப்படி சொல்றது? அவங்க ஏன் வரையில என்பதை பெரிய முக்கியமாக இருந்தார்கள். அவங்க சொன்னாங்க, அது உனக்கு தேவையில்லை. அவங்க குடும்பம் வர்றாங்களா இல்லையா என்று உனக்கு தேவையில்லை, நீ போய் பயணம் சொல்லிட்டு போ. அப்ப சரி காக்கா சொல்லிட்டாங்க என்று மகான் சின்னமுத்துவா பகுதியில் தான் மச்சான் தெக்காசாய் உள்ளாட்ட வந்து சொன்னாங்க, மச்சான் நான் ஹஜ்ஜிக்கு இந்த வருஷம் போறேன், நீங்க துவா செய்யுங்க. அப்போ அவங்க துவா செய்துட்டு ஒரு செய்தியை சொல்றாங்க. அப்ப இன்னைக்கு வந்து வாகன வசதி நிறைந்த காலம். இன்னைக்கு ஃப்ளைட்ல உட்கார்ந்தோம்னா லோகத்துல ஏற சுகூட சொல்லிட்டு ஃப்ளைட்ல ஏறணும்னா லோகமான கொண்டு மக்களை இறக்கலாம் ஜிதால கொண்டு போய். அப்போ வாகன வசதி நிறைந்த காலம் இன்னைக்கு. அப்போ 150 ஆண்டுகளுக்கு முன்னாங்க தெக்காசாய் காலம் 150 ஆண்டுகளுக்கு முன்னாடி. அப்ப அன்னைக்கு ஹஜ்ஜுக்கு போகணும்னா கப்பல்ல போகணும். கிட்டத்தட்ட 4 மாதங்கள் 5 மாதங்களுக்கு முன்பாகவே பயணத்தை துவங்கணும். அப்ப ஹஜ்ஜை முடிச்சுட்டு மறுபடியும் ஊருக்கு வரணும்னா கிட்டத்தட்ட 4 மாசம் 5 மாசம் ஆகும். அப்போ பயணத்திலேயே கிட்டத்தட்ட 8 மாசம் 9 மாதம் போயிடும். அப்ப அன்னைக்கு அப்படிப்பட்ட காலம், வாகனவசதி இல்லாத காலம். இப்போ தெக்காசாய் கோயில் தான் மச்சான் சொன்னாங்க, சரி நீ சிறப்பா போயிட்டு வா, அல்லாஹ்வுடைய ஹஜ்ஜை கபூல் செய்வான் எல்லாம் சொல்லிவிட்டு ஒரு செய்தியை சொல்றாங்க. நீங்க மக்கால இந்த பகுதியில நீங்க வந்து ஒரு தூண் இருக்கும், அந்த தூண்ல ஒரு மகான் சாஞ்சிட்டு இருப்பாங்க, சாஞ்சி உட்கார்ந்துருப்பாங்க. அவங்க பெயர் ஷேக் முஹம்மது சாலிஹ் முஸ்கி அல் மிஸ்ரி. மிஸ்ர் தேசத்தை சார்ந்த ஷேக் முஹம்மது சாலிஹ் அல் மிஸ்கி என்று சொல்லக்கூடிய ஒரு மகான், ஒரு பெரிய ஷேக் அந்த தூண்ல சாஞ்சிருப்பாங்க. அவங்க போய் காயப்பட்டணம் ஷேக் அப்துல் காதிர் தெக்காசாயி உங்களுக்கு சலாம் சொன்னாரு என்று நீங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அனுப்புறாங்க. சின்னமுத்துவா பார்க்க ஆச்சரியம், நம்ம இப்பதான் ஹஜ்ஜிக்கு போறோம், மச்சான் தெக்காசாயி ஒழுங்கா ஹஜ்ஜிக்கு வரைக்கும் போனதே இல்லை. அப்போ இந்த இடத்தை குறிப்பிட்டு இந்த இடத்துல ஒரு இறைநசர் அமர்ந்து இருப்பார்கள். அவங்க கிட்ட போய் காயல்பட்டினம் ஷேக் அப்துல் காதிர் தெக்காசாயி சலாம் சொன்னாருன்னு சொல்லுங்கிறாங்களே, ஒன்றும் புரியல. சரி சொல்லிட்டு பயணத்தை துவங்கிட்டாங்க. 4 மாதம் 5 மாதம் ஹஜ்ஜிக்கு போனாங்க. ஹஜ்ஜியுடைய கடமையெல்லாம் முடிந்தது. அப்ப அப்படியே ஒரு பகுதியில் வரும்பொழுது பார்த்தாங்க, மகான் பெரிய தெக்காசாயி எந்த தூணை குறித்து சொன்னாங்க அந்த தூண்ல ஒரு மகான் சாஞ்சி உட்கார்ந்து இருந்தாங்க. இப்போ 4 மாசத்துக்கு முன்னாடி சொல்லி அனுப்புறாங்க, அந்த தூணை சந்திச்சா தூண்ல ஒரு மகான் அடங்கி உட்கார்ந்து இருப்பாங்க, அவங்க கிட்ட போய் காயப்பட்ட தெக்காசாயி சலாம் சொன்னாருன்னு சொல்லுங்க என்று 4 மாதத்துக்கு முன்னால் சொல்லி அனுப்புகிறார்கள். மகான் சின்னமுத்துவா தான் பார்க்கறாங்க, மச்சான் சொன்ன ஞாபகத்துக்கு வருது. 4 மாசத்துக்கு முன்னாடி ஊர்ல வந்து சொன்னாங்க, அவங்க இவர்களாக தான் இருக்கும் என்று போய் சலாம் சொல்றாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். அப்போ அவங்க பார்த்து சொன்னாங்க, வலைக்கும் சலாம். அப்போ இவர் சின்னமுத்துவா கேட்கறாங்க, உங்க பெயர் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? அவங்க சொன்னாங்க, ஷேக் முகமது சாலிஹ் முஸ்கி அல் மிஸ்ரி. மிஸ்ர் நாட்டினுடைய ஷேக் முகமது சாலிஹ் தான் என் பெயர். அப்போ இறங்கிட்டாங்க. சரி தெக்காசாயி சொல்லி நானே உங்களை தான். இப்போ சொல்றாங்க, காயப்பட்ட தெக்காசாயி உங்களுக்கு சலாம் சொன்னாரு. இப்போ சலாத்தை பதில் சொல்லிட்டு அவங்க கேட்கறாங்க,
எப்போ சொன்னாங்க? நான் ஹஜ்ஜிக்கு காயப்பட்டதுலேருந்து வரும்போது சொன்னாங்க. அப்புறம் 4 மாதத்துக்கு முன்னாடி. அப்போ இவங்க சொன்னாங்களா? அப்படியா, 4 மாதத்துக்கு முன்னாடி உங்களுக்கு சலாம் சொன்னாங்கன்னு சொன்னீங்க. இப்போ ஒரு ஒத்து தொழுகையை சொல்லி அந்த தொழுகையை நிறைவேற்றிட்டு அவங்க இப்பதான் போறாங்க அப்படிங்கிறாங்க. அப்ப அவங்க சொல்லும் பொழுது காயமானகத்திலே இருக்கிறார்கள் திகசாய் முடிந்தா. அப்ப இதான் தொழிலாளி சர்வசாத்தியம் யாருமே பெற்றார்கள். அப்ப சொன்னாங்க ஷேகுசாய் முடிந்தா காயப்படத்திலிருந்து 4 மாசத்துக்கு முன்னாடி சலாம் சொன்னாங்கன்னு சொன்னீங்க. அவங்க இப்பதான் மக்காவிலே தொழுது விட்டு செல்கிறார்கள். உங்களுக்கு ஆச்சரியம், வேகமா ஓடி போய் பார்க்கிறாங்க. திகசாய் முடிந்தா அப்படி கடந்து போவதை நேரடியாக பார்க்கிறார்கள். அவங்க விளங்கிட்டாங்க. அப்ப ஷேகுசாய் என்ன சொன்னாங்களா? அதாவது நீங்க காயப்பட்டதுல அவங்களை பார்க்குறீங்க, அவங்க ஒவ்வொரு தொழுகையையும் மக்களே தொழுது கொண்டிருக்கிறார்கள் என்று அந்த ஷேக் சாலிம் தான் சொல்றாங்க. அவங்களுக்கு சரியான ஆச்சரியம், மனசுல விளங்கிட்டாங்க. ஆஹா, நாம ஊர்ல அவங்க தொழுகைய பார்க்க முடியலையே நினைச்சோம், ஆனா அவங்க மக்களையே தொழுகிறாங்கன்னு சொன்னா அப்பதான் விளங்கி கொள்றாங்க அவருடைய தரச்சா என்ன என்பதை. அப்ப இதெல்லாம் குலிமார்களை பொறுத்தவரை சாதாரண விஷயம். சொல்லுவான், என்னுடைய நேசர்கள் எனக்காக வாழ்கின்ற பொழுது அவர்களை நான் நேசிப்பேன். ஹதீஸ் குத்ஸிலே புகாரி ஷரீஃபில் வரக்கூடிய செய்தி. இந்த ஹதீஸை எல்லாம் மறுக்கின்ற பொழுது காஃபிராகி விடுவோம். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அப்ப ஹதீஸை மறுத்த குற்றத்துக்கு ஆளாகி விடுவோம். அப்ப இந்த கராமத்தை நாம் நம்பியாக வேண்டும். காரணம் ஹதீஸிலே வரக்கூடிய செய்தி. என்னுடைய நேசர்கள் எனக்காக வாழக்கூடியவர்கள், அவர்களை நான் நேசித்து விட்டால் அவர்கள் பார்க்கும் பார்வையாக, பிடிக்கும் பிடியாக, நடக்கும் நடையாக, கேட்கும் செழிப்புடனாக நானே மாறுகிறேன் என்கிறான் அல்லாஹ். அவங்க நடக்கிறாங்க, அந்த நடை அவருடைய நடை இல்லை, என்னுடைய நடையாக இருக்கிறது என்பார்கள். அல்லாஹ் சொல்லக்கூடிய செய்தியை சலதாரி சொல்வார்கள். அவர் காயப்படத்தை இருக்கக்கூடிய திகசாய் முடிந்தா ஒரு 8 எடுத்து வைக்கிறாங்க, மக்களுக்கு இருப்பாங்க. ஏன்னா ஒளிமாறு அந்த தரச்சாமியை உள்ளவர்கள் தான். நான் என்ன விவசாயி முடிந்தா, கோட்டை ராவுசாய் முடிந்தா, இவர்களெல்லாம் அந்த தரச்சாமியை உள்ளவர்கள் தான். ஆபத்தினுடைய நேரத்திலே அழைக்கின்ற பொழுது அந்த நேரத்திலே ஆவியாகி அந்த இடத்திலே சமூகம் அளித்து அந்த ஆபத்தை நீக்கக்கூடிய தரச்சாமி உள்ளவர்கள் இந்த நாடாக்கள். மேலாசாய் முடிந்தா, அந்த ராவுசாய் முடிந்தா, அவர்களெல்லாம் அந்த செய்தி நான் நிறைவேற்றி கொள்வேன். அப்ப அப்படி சின்னமுத்துவாப்ப ஒழிந்தா அதுவரை மச்சானை கொஞ்சம் தவறாக நினைத்துக் கொண்டிருந்தார்கள், தொழுகைக்கே வருவதில்லை என்று. ஆனால் இங்கே மக்காவுக்கு வந்ததற்கு பிறகு விளங்கிக் கொள்கிறார்கள், அவர்கள் ஒவ்வொரு தொழுகையும் மக்களிலே தொழுகிறார்கள் என்றால் அவருடைய தரச்சா உயர்ந்த தரச்சா இல்லை என்று விளங்கிக் கொண்டார்கள். சரியான பெருமை. இங்கே இன்னொரு செய்தி என்ன தெரியுமா? மகான் திகசாய் ஒழிந்தா அவருடைய மகன் மக்களில் அழைக்கிறார்கள். அவருடைய பெயர் தெரியுமா? ஷேக் முகமது சாலிம் ஒழிந்தா. அந்த பெயர் யாருடைய பெயர் என்று சொன்னால் இந்த மகானுடைய பெயர். திகசாய் ஒழிந்தா மக்காவுக்கு சென்ற பொழுது எல்லாம் தொழுது விட்டு இந்த ஷேக்குடைய சபையை அமர்ந்து கொஞ்ச நேரம் பேசிக் கொண்டிருப்பார்கள். ஆன்மீக அரசியல் அவர்களுக்கு குழந்தை பிறந்த பொழுது அந்த ஷேக் முகமது சாலிம் ஒழிந்தா அவருடைய பெயரே தன்னுடைய பெயர் மகனுக்கு சூட்டினார் என்று அவருடைய வரலாற்று எழுதி காட்டுவார்கள். அப்படி உயர்ந்த தரஜாவில் இருக்கக்கூடியவர்கள், இந்த சர்வசாத்தியம் யாருமே பெற்றவர்கள் ஒரு இடத்துல இருப்பாங்க. அடுத்த வினாடி உலகத்தினுடைய வேறு இன்னொரு பகுதிக்கு செல்வார்கள். மகான் பெரிய முத்துவாப்பா ஒழிந்தா அவருடைய வரலாற்று எழுதி காட்டுவார்கள். திகசாய் ஒழிந்தா இந்த செய்தி எடுத்து கொண்டு வந்தது என்றால் நம்முடைய ஊர் ஒளிமார்களை கொண்டு நிறைந்திருக்கிறது. ஒரு வரலாற்றின் அறிவிப்பின்படி ஒரு வரலாற்று ஆசிரியர் நம்முடைய காயமானத்தை குறித்து எழுதுகிறார்கள். காயப்பட்டினம் அல் ஜாமி கபீர் பெரிய குருத்துவா பள்ளி, அந்த கபிரஸ்தானத்தில் மாத்திரம் கிட்டத்தட்ட 40,000 இறைநேசர்கள் அடைந்திருக்கிறார்கள் என்று எழுதி காட்டுகிறார்கள். அவ்வளவு ஒளிமார்கள் இன்றைக்கு காயமா நகரத்தில் நிறைந்திருக்கிறார்கள் என்று சொன்னால் நிஜமான ஷவுலவின் பாதுஷா நாயகி துவா பர்க்கத்து. சரியான பெருமக்களே, நம்முடைய காயமா நகரத்தில் இருக்கக்கூடிய ஜாமில் கபீர் பெரிய குருத்துவா பள்ளி 40,000 இறைநேசர்களை பெற்றிருக்கக்கூடிய பள்ளி மாத்திரமல்ல, பெரும் பெரும் குதுபமார்களுக்கு ஹிலாஃபத் வழங்கப்பட்ட இடம். பெரிய பள்ளியில பழைய பள்ளி பழைய ஜுமாத்துறை நடக்குது, ஒரு வாரம் சிறுபள்ளியில் நடக்குது, இன்னொரு வாரம் பெரிய பள்ளி நடக்குது. இப்போ பின்னால புதுப்பிச்சு பெருசா கட்டிக்கிறாங்க. அது அல்ல, பழைய பள்ளியாக நிறைய தூண்டல் உள்ள பள்ளியாக இருக்கக்கூடிய அந்த பழைய குதுபா பள்ளியுடைய நடுப்பகுதி இந்த மெஹராபு ஹதீப் தொழுகைக்கூடிய அந்த நேர மெஹராப் இருக்கும், சென்டர் பகுதி.
4 பக்கம் வாசல். முன்னாடி மேலாக இருக்கும், இந்த பக்கம் வடபக்கம் வாசல் இருக்கும், இடது பக்கம் வாசல், பின்னாலும் வாசல். அப்ப நடு பகுதியாருக்கு மேல குதாமா இருக்கும். அந்த இடம் மிகப்பெரிய பரக்கத்து பெற்ற இடம், பெரும் நானாங்களுக்கு ஹிலாஃபத் வழங்கப்பட்ட இடம். இன்னைக்கு நாம் கொண்டாடி கொண்டிருக்கக்கூடிய மகாநேனா முகமது சாஹிப் ஒலிந்தா அவருடைய வாப்பா ராவுத்தர் சாஹிப் ஒலிந்தா அவர்கள் அவருடைய வரலாற்றில் அந்த செய்தியை பார்க்கும் பொழுது அவங்க ராவுத்தர் சாஹிப் ஒலிந்தா கோட்டைப்புறத்தில் இருந்தாங்க. அதே காலத்தில் மகா ஷேக் சுலைமான் ஒலிந்தா மரக்கால்களில் அறிந்திருக்கக்கூடிய ஷேக் சுலைமான் ஒலிந்தா காயப்படுத்தி கிட்டத்தட்ட 400 வருஷத்துக்கு முன்னாடி திருமங்கலக்குடி மௌலா அபூபக்கர் ஒலிந்தா என்று சொல்லக்கூடிய ஒரு இளைஞர், இவங்க அந்த ஊர்ல இருந்தாங்க. அப்ப 3 பேரும் சமகாலத்தில் வாழக்கூடியவர்கள் இருப்பது அவங்க ஊர்ல. ராவுத்தர் சாஹிப் ஒலிந்தா கோட்டைப்பட்டினம், சுலைமான் ஒலிந்தா காயப்படுத்தினான், மௌலா அபூபக்கர் ஒலிந்தா திருமங்கலக்குடி. அப்ப ஒரே காலம் தான், வேற வேறு ஊர்ல இருக்கிறாங்க. ஒரு நாள் ஒரே சந்தர்ப்பத்தில் 3 பேர்களும் ஒரு அஸ்லீல சப்தத்தை கேட்கிறாங்க. சுலைமான் ஒலிந்தா அவர்களும் அந்த சப்தத்தை கேட்கிறாங்க, கோட்டைப்பட்டினம் ராவுத்தர் சாஹிப் ஒலிந்தா அவர்களும் அந்த சப்தத்தை கேட்கிறாங்க, திருமங்கலக்குடி மௌலா அபூபக்கர் ஒலிந்தா அவர்களும் அந்த சப்தத்தை, ஒரே சப்தத்தை 3 பேரும் ஒரே நேரத்தில் கேட்கிறாங்க. என்ன சப்தம்? யா சுலைமான், யா ராவுத்தர், யா அபூபக்கர், அபிஷேக் பி ஹலீஃபத்தினா அஹ்மத் ஜலாலுத்தீன் என்று ஒரு சப்தம். அதாவது என்ன சொல்ல வராங்க? சுலைமான் அவர்களே, அதே போல ராவுத்தர் சாஹிப் அவர்களே, அபூபக்கர் அவர்களே, நம்முடைய ஹலீஃபா அஹ்மத் ஜலாலுத்தீனை கொண்டு நீங்கள் பஷாரத்தை பெற்றுக் கொள்ளுங்கள், சுபச்செய்தி பெற்றுக் கொள்ளுங்கள் என்று ஒரு சப்தம். அந்த சப்தத்திற்கு சொந்தமானவர் பகதாதின் நாயகர், நம் நெஞ்சமெல்லாம் நிறைந்து வாழக்கூடிய மகான் ஷேக் அப்துல் காதிர் குதுபுல் அக்தாப் முஹித்தீன் அப்துல் காதிர் ஜிலானி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. அவங்க தான் அந்த பஷாரத் சொன்னாங்க, நம்முடைய ஹலீஃபா அவர்களை கொண்டு நீங்கள் சுபச்செய்தி பெற்றுக் கொள்ளுங்கள். அப்படின்னு என்ன விளக்கம் என்று சொன்னால், அதற்கு பிறகு அவங்க அஹ்மத் ஜலாலுத்தீன், இவங்க யாருன்னா முஹித்தீன் அப்துல் காதிர் ஜிலானி அவர்களுடைய ஹலீஃபா மாத்திரமல்ல, அவர்களுடைய 17வது தலைமுறையில் வரக்கூடியவர்கள், பகதாதில் உள்ளவர்கள், பெரிய ஷேக்காக இருந்தவர்கள். அவர்கள் இந்த சப்தத்தை செஞ்சு அவங்க மறைச்சிட்டாங்க. இப்போ இவர்கள் 3 பேருக்கும் தோற்றம் நம்புகிறார்கள். யாரு? அஹ்மத் ஜலாலுத்தீன், சுலைமான் ஒலிந்தா காயப்படுறதுல இருக்கிறாங்க, ராவுத்தர் சாஹிப் ஒலிந்தா கோட்டைப்படுறதுல இருக்கிறாங்க, மௌலா அபூபக்கர் ஒலிந்தா திருமங்கலக்குடியில இருக்கிறாங்க. அப்போ 3 பேருக்கும் ஒரே நேரத்தில் தோற்றம் வழங்கி وأمرهم بقراءة التمجيد بالمبرة 40 صباحا كل صباح 40 مرة سبحان الله والحمد لله ولا إله إلا الله والله أكبر الباسط بسم الله الرحمن الرحيم. இந்த தஸ்பீஹை சொல்லி கொடுத்தாங்க. அஹ்மத் ஜலானி ஒலிந்தா இந்த தஸ்பீஹை சொல்லி கொடுத்து ஒரு கட்டளை எழுதினார்கள். என்ன கட்டளை? 40 நாள் இந்த தஸ்பீஹை நீங்க ஓதிட்டு வரணும். ஒவ்வொரு நாளும் 40 தடவை ஓத வேண்டும். ஒவ்வொரு நாளும் சுபூர் தொழுதுவிட்டு அந்த சல்லாவிலே அமர்ந்து சுப்ஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி வலா இலாஹ இல்லல்லாஹ் அல்லாஹு அக்பர் அல் பாஸித்து பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் இந்த தஸ்பீஹ், இதை நாள் ஒன்றுக்கு 40 தடவை 40 நாளைக்கு நீங்கள் ஓத வேண்டும். 3 பேரையும் வேற வேற ஊர்ல இருக்கிறாங்க சொல்றாங்க. சொல்லிவிட்டு அந்த நாள் 40வது நாள் நீங்கள் காயப்படுத்தி இருக்கக்கூடிய அல் ஜாமில் கபீர் பெரிய குத்பா பள்ளிக்கு நீங்கள் வர வேண்டும் என்று ஒரு உத்தரவிட்டு விட்டு மறைந்து விடுகிறார்கள். இப்ப 40வது நாள் கோட்டைப்பட்ட ராவுத்தர் சாஹிப் ஒலிந்தா காயப்படுத்தி வந்துட்டாங்க. பட் நாம அவங்க மகனை கொண்டாடி கொண்டிருக்கிறோமே, வாப்பாவுடைய பரக்கத்தை காயப்படுத்துறதுக்கு அவர்களுக்கு தொடர்பு உண்டு. காயப்படவில்லை, அடக்கம் செய்யப்பட்டதும் காயப்படவில்லை. ஆனால் அவர்களை இன்றைக்கு நாம் கொண்டாடி கொடுக்கிறோம் என்று சொன்னால் அவருடைய வாப்பா கோட்டைப்பட்டினம் ராவுத்தர் சாஹிப் ஒலிந்தா அவர்களுக்கு ஹிலாஃபத் என்று சொல்லக்கூடிய அந்த ஞான தீட்சை பைஅத் முரீத் வழங்கப்பட்டது காயப்படத்திலே. அப்ப அவங்க காயப்பட்டு வந்துட்டாங்க. மௌலா அபூபக்கர் ஒலிந்தா அவர்களும் காயப்பட்டு வந்துட்டாங்க.
சுலைமான் அவர்கள் காயப்படலாம் இருக்கிறாங்க. இப்போ 3 பேரும் ஒரே நேரத்தில் ஜாமியத்தை போய் பெரிய குருவா பண்ணி நம்ம சொன்ன அந்த பகுதிக்கு வந்துட்டாங்க. அந்த பகுதியில் 3 பேர் உட்கார்ந்து இருக்கிறாங்க. அஹ்மது ஜலாலுதீன் அந்த நேரத்தில் எங்க இருக்கிறாங்க? பகுதாவில் இருக்கிறாங்க. இவங்க 3 பேரும் வந்து விட்டார்கள் என்பதை விளங்கி கொண்டாலும் அடுத்த வினாடி அவங்க வந்துட்டாங்க. ஆளுநர் ஒளிமார்கள் நம்ம சொல்றோம் இல்லையா, காயப்படலாம் இருப்பாங்க. அடுத்த வினாடி உலகத்தில் இன்னொரு பாகத்தை செய்வார்கள். அப்படி ஒளிமார்கள். இப்ப நாமும் அந்த தர்ஜாவுக்கு வரலாம். அந்த தர்ஜாவிற்கு நாமும் வரலாம். எப்பொழுது அல்லாஹ் ரசூல் எப்படி வாழ சொன்னார்கள் அந்த அடிப்படையை நாம் வாழ்கின்ற பொழுது எப்படி ஒளிமார்கள் ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு இடம்பெயரக்கூடிய ஆற்றலை பெற்றார்களோ அந்த தர்ஜாவிற்கு நாமும் வரலாம். அந்த வாழ்க்கை நாம் வாழ்கின்ற பொழுது இப்போ நாம நம்ம நடக்கிற ஒரு இடத்துல அப்படின்னா அது அடுத்த இடத்துக்கு தான் போவோம். இங்கிருந்து நாம் இன்னொரு ஊருக்கு செல்லணும்னு நினைச்சா நினைத்த மாத்திரம் செல்ல முடியாது. ஆனால் வெளிமார்கள் நினைத்த இடத்திலே அழைப்பட இருப்பாங்க. மக்காவுக்கு செல்லும் நினைப்பாங்க, அடுத்த நாள் மக்காவுக்கு இருப்பாங்க. அப்படி இந்த ஒளிமார்களுக்கு அல்லாஹ் கொடுத்த ஆற்றல். அப்ப அந்த நிலைக்கு நாம் வர வேண்டும் என்றால் அந்த வாழ்க்கை அவங்க எப்படி வாழ்க்கையை தியாகம் செய்தார்கள், அல்லாஹ் ரசூலுக்கான வாழ்க்கையை அழித்துக் கொண்டார்கள், சனாவாக்கி கொண்டார்கள். அந்த வாழ்க்கை வாழ்கின்ற பொழுது அந்த தர்ஜாவிற்கு நாம் வரலாம். அல்லாஹ் அந்த தர்ஜாவிற்கு சொந்தமானவர்கள் அல்லாஹ் நம்மை ஆக்கிடுவானாங்க. அந்த ஒளிமார்கள் எப்படி செல்வப்பாக்கு ஆளுமை பெற்றார்களோ அந்த ஆளுமைக்கு சொந்தமானவர்கள் அல்லாஹ் நம்மையும் நம் குடும்பத்தாரையும் ஆக்கிடுவானாங்க. சரியா பெருமக்களே, இப்போ அவங்க 3 பேரும் வந்துட்டாங்க. அப்போ அஹ்மது ஜலாலுதீன் தான் அந்த சபைக்கு ஆஜராகி அந்த இடத்துல வச்சு பெரிய பகுதியினுடைய அந்த குபா நடுப்பகுதி நம்ம பார்க்க தெரியும். அந்த பகுதியில் வந்து தூண் எதுவுமே இருக்காது. 4 பக்கம் 4 பக்கத்துக்கு எந்த சைடான தூண் இருக்கும், சென்டர் எந்த தூண் இருக்காது. மிகராவுக்கு நேராக அந்த பகுதியை வைத்துதான் 3 பேர்களுக்கும் அஹ்மது ஜலாலுதீன் அவர்கள் ஞான தீட்சை வெளிநாட்டு கொடுக்கிறார்கள். கொடுத்துவிட்டு காதியா தரிகாவியுடைய ஷேகான நீங்கள் இதற்கு பிறகு அறிமுகப்படுத்தப்படுகிறீர்கள் என்று அவர்களுக்கு ஞான தீட்சை மகன் சூட்டிவிட்டு அதற்கு பிறகு அவர்கள் விடைபெறுகிறார்கள். இன்னொரு விஷயம் என்னவென்றால் அவருடைய வரலாற்றில் கோட்டைப்பட்டம் ராவுத்தர் சாஹிப் இருந்தா, அதை போன்றே மேனான் சாஹிப் இருந்தா, அவர்களுடைய மோது செய்தி எழுதிருக்கக்கூடிய அல்லாம மாப்பிள்ளை ஆளும் அவர்களுடைய மோதிலே ஒரு செய்தியை கொண்டு வருகிறார்கள். بعدما سرنا سبوها في بغداد الفاخرة சுபூல எங்க இருக்காங்கன்னா பக்தாத்ல இருந்தாங்களா. மதிய நேரத்தில் காயமானத்தில் இந்த 3 பேருக்கும் சிலாபத்தை கொடுக்குறாங்க. ثم قال إمام في مساجد القاهرة الأربعة والعشرين وذلك وقت الظهر يوم الاثنين. மாமர் பாண்டிசர் ராவுத்தர் சாஹிப் இமாம் சாஹிப் அவரோடு சேர்த்து இந்த செய்தி எழுதுறாங்க. அன்னைக்கு 3 பேர்களுக்கும் பைஅத் கொடுத்ததற்கு பிறகு அன்னைக்கு திங்கட்கிழமை லோகர்ல ஒரே நேரத்தில் 24 பள்ளிகளை இமாமத் செய்யறாங்க. அப்ப இதெல்லாம் நம்ம ஏதோ கற்பனைக்கு எட்டான செய்திகளாக இருக்கும். ஒரு ஆள் ஒரே இடத்துல இமாமத் செய்யலாம், ஒரே ஆள் 2 இடத்துல எப்படி இமாமத் செய்ய முடியும்? அப்ப இது நமக்கு கற்பனைக்கு எட்டாது. ஆனா ஒளிமார்களுக்கு அல்லாஹ் தாட்சை கொடுப்பான். ஜமான் கோஸ்லால் முஹீதீன் அப்துல் ஜிலானி அவங்க வந்து அவருடைய சீடர் ஒரு ஆள் வந்து எஜமானங்களே இன்னைக்கு எங்க வீட்டில் நீங்க நோம்பு திறந்து வரணும் அப்படின்னு அழைக்கிறார். சரி வாரேன் அப்படின்றாங்க. இதெல்லாம் ஒளிமார்களுடைய வரலாறு என்பதுனால் இந்த செய்தியை நான் இங்கே பதிவு செய்கிறேன். அப்ப இன்னொரு மொழி வந்தார். எஜமான் எங்க வீட்டுல இன்றைக்கு நீங்க நோம்பு திறந்து வாங்க. அப்ப அவங்க நினைச்சுதான் சொல்லிக்கலாம், ஏற்கனவே நான் உங்கள்கிட்ட வாக்கு கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்கலாம். அவங்க வீட்டுக்கு நாளைக்கு வரேன் அப்படின்னு சொல்லிடலாம். சரி வாரேன்டாங்க, எதுவுமே சொல்லல. 3வது மணிக்கு வந்தார் காலையில. நிஜமா இன்னைக்கு எங்க வீட்டுல நோம்பு திறந்து வாங்க. சரி நான் வரேன். இப்படியாங்க ஒருவர் பின் ஒருவராக 70 பேர் வந்து அழைக்கிறாங்க. கோஸ்லால் முஹீதீன் அப்துல் ஜிலானி எழுதாகிறாங்க. இதில் வரலாறு என்ன தெரியுமா? அவருடைய வரலாற்று எழுதுவார் கலாயில் ஜவாஹிர் போன்ற அவருடைய வரலாற்று நூலில் எழுதுவார்கள். எஜமான் கோஸ்லால் முஹீதீன் அப்துல் ஜிலானி எழுதாகிறார்கள். அன்றைய தினம் 70 பேருடைய வீட்டிலும் ஹாஜராகி நோன்பு திறந்தார்கள். ஒளிமார்களுக்கு அந்த ஆட்சியை கொடுத்திருக்கின்றார். ஒளிமார்களுக்கு எல்லாம் ராஜாவாக திகழக்கூடிய சேனா கோஸ்லால் முஹீதீன் அப்துல் ஜிலானி எவ்வளவு தரஜாவின் உயர்த்திலே இருக்கிறார் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அப்ப அவர்களுடைய பரம்பரையிலே வந்தவர்கள், அவர்களுடைய ஹலீஃபாவாக இருக்கக்கூடியவர்கள், அவருடைய 17வது தலைமுறையிலே வந்தவர்கள் அஹ்மது ஜலாலுதீன் மகான் கோட்டைப்பட்டு ராவுத்தர் சாஹிப் அவர்களுக்கு ஹிலாஃபத் வழங்கிவிட்டார்கள். அதே போன்று மௌலா அபூபக்கர் அவர்களுக்கு ஹிலாஃபத் வழங்கிவிட்டார்கள்.
அதே போன்று மகான் ஷேக் சலிமான் மீது அவர்களுக்கும் ஞான சிகிச்சை வழங்கிவிட்டு அன்றைக்கு ஒரே ஆள் கிட்டத்தட்ட 24 பள்ளியிலே தொழுகை நடத்துகிறார்கள். அன்றைக்கு அசல்ல பள்ளியினுடைய அந்த சலுகைகள்ல பள்ளிகள்ல பெரும் மக்கள் உட்கார்ந்துருப்பாங்க, நிற்கிறாங்க இல்லையா? ஒவ்வொரு பள்ளிக்கு வெளியிலும் சங்கங்கள் இருக்கும். அந்த சலுகைகள் பள்ளிகளிலே உட்கார்ந்து மகன் வரை உட்கார்ந்து இருப்பார்கள். மகனுக்கு பிறகு தொழுவு போவார்கள். அப்ப அன்றைக்கு அந்த மாதிரி உட்கார்ந்து இருப்பாங்க. அப்போ அவங்க பல மக்கள் உட்கார்ந்து இருக்க ஒருவரும் சொன்னாரு, இன்னைக்கு மகான் அஹமது ஜலாலியுடைய பகுதாதிலிருந்து வந்தவர்கள் ஷேக் அவர்கள் நம்முடைய நாதாக்கள் 3 பெருமக்களுக்கு பையனுக்கு கொடுத்து விட்டு எங்க பள்ளியில இமாமத்து தொழுகை தொழ வைத்தார்கள் என்று ஒருவர் சொன்னார். இன்னொரு சொன்னாரு, உங்க பள்ளியில தொழ வச்சாங்க, அவங்க எந்த பள்ளியில தொழ வச்சாங்க. அவ இது 2 பேரையும் பேசி கேட்டு இன்னொரு மனிதர் சொன்னாரு, அவங்க எந்த பள்ளியில தொழ வச்சாங்க. இப்படி பல பேர் அந்த பகுதியில் இருக்கிறவங்க சொன்னார்கள், எங்க பள்ளியில தொழ வச்சாங்க, எங்க பள்ளியில தொழ வச்சாங்க. இப்படியாக ஒரே 24 பள்ளியில ثم كان إماما في مساجد القاهرة الأربعة والعشرين وذلك وقت ظهر يوم الاثنين. திங்கட்கிழமை ظهر தொழுகை மாத்திரம் காயப்படுறது 24 பள்ளியை தொழுகிறார்கள். ஒரு கேள்வி வரும், அன்னைக்கு 24 பள்ளி இருந்துச்சா? இன்றைக்கே 24 பள்ளி இருக்குமாங்கிறது தெரியல. இப்ப நிறைய பள்ளிகள் புது பள்ளிகள் உருவாகிவிட்டது. நிறைய பகுதிகள் நிறைய பள்ளிகள், பிலால் பள்ளி, ஜெயிலானி பள்ளி, அதே மாதிரி மஸ்ஜித் ரஹ்மான் பள்ளி, இதெல்லாம் இன்னைக்கு புதுசா உருவாகி இருக்கக்கூடிய பள்ளிகள், புதுசா கட்டப்பட்ட பள்ளிகள். அப்ப இதையெல்லாம் சேர்த்தா கூட 25 பள்ளி வருமானது தெரியல. அப்ப 400 வருஷத்துக்கு முன்னாடி 24 பள்ளியில தொழுவச்சா அவ்வளவு பள்ளி இருந்துச்சா என்றால் அதுக்கு பெருமக்கள் விளக்கம் சொல்வார்கள். அன்றைக்கு இன்றைக்கு போன்று பெரிய பெரிய கட்டிடங்களாக பள்ளிகள் இல்லை. அன்றைக்கு அந்தந்த தெருவிலே குடிசைகளாக பள்ளிகள் இருந்தது. எப்படி சஹாபாக்களுடைய காலத்துல குடிசைகளாக பள்ளிகள் இருந்ததோ அதே போன்று 400 வருஷத்துக்கு முன்னாடி ஒவ்வொரு பகுதியிலும் பள்ளிகள் இருந்தது. இன்னும் சொல்ல போனால் மகான் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஈகேப்பா அவருடைய அந்த ரவுதாவில் இருந்து நம்ம கோஸ்மரை வரை கிட்டத்தட்ட 1000 குறுநில மன்னர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள் வரலாற்று எழுதி காட்டுவார்கள். பண்டைய கோஸ்மர தர்மம் இருக்குது இல்லையா, அதை எடுத்து பார்த்தா மகான் சல்லல்லாஹு அலைஹி ஈகேப்பா கிழக்கு வந்து நடக்கிறார்களே அவர்களுடைய அந்த ரவுதா ஷரீஃப் வரை இடைப்பட்ட பகுதியிலே கிட்டத்தட்ட 1000 குறுநில மன்னர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். மாத்திரமல்ல அந்த பகுதியிலே சில பள்ளிகள் இருந்தது என்று வரலாற்று எழுதி காட்டுவார்கள். நாங்கள் பள்ளியெல்லாம் இல்லை. 1000 குறுநில மன்னர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். மாத்திரமல்ல அவருடைய அடக்கையிடம் அங்கே இருக்கிறது என்று எழுதுகிறார்கள். அந்த அடக்கெல்லாம் எங்கே இருக்கிறது என்று தெரியவில்லை. அப்படி காலப்போக்கில் மறைந்து விட்டது. அதே போதுதான் அன்றைக்கு சில பகுதிகளிலே குடிசைகளாக பள்ளிகள் இருந்தது. அப்படிப்பட்ட பள்ளிகளிலே 24 பள்ளிகளில் அவர்கள் தொழுகை வைத்தார்கள் என்று வரலாற்று எழுதி காட்டுவார்கள். சரியான பெருமக்களே, அப்படி நம்முடைய நாதாக்கள் மிகப்பெரிய விலாயத்தினுடைய உச்சத்தில் இருந்தவர்கள். இன்றைக்கு ராவுத்தர் சாஹிப் குலிந்தா அவருடைய மகன் நயா முகமது சாஹிப் குலிந்தா அவர்களை இன்றைக்கு நாம் கொண்டாடுகிறோம் என்று சொன்னால் அவருடைய தந்தை காயல்பாட்டத்தில் வருகை தந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு அந்த இடத்திலே வைத்து ஹிலாஃபத் வழங்கப்பட்டிருக்கிறது. எனவே அந்த பள்ளியுடைய மகத்துவத்தை நாம் வழங்க வேண்டும். ஒரு செய்தியை சொல்லி இன்ஷா அல்லாஹ் நான் நிறைவுபடுத்திக் கொள்கிறேன். சாஹிப் குலிந்தா வாழ்க்கையுடைய கடைசி பகுதி. இன்ஷா அல்லாஹ் இந்த செய்தியோடு இன்ஷா அல்லாஹ் நான் நிறைவுபடுத்துகிறேன். ஷேக் அப்துல் காதிர் சாஹிப் குலிந்தா அப்போ ஒஃபாத் சில நாளைக்கு முன்னாடி தன்னுடைய குடும்பத்தாரெல்லாம் அழைக்கிறாங்க. பார்த்து சொன்னாங்க, நான் ஒஃபாத் ஆகிறதுக்கு பிறகு இன்னும் குளிப்பாட்டுங்க. அவங்க இருப்பது அந்த தெக்கா சாஹிப் அழகி இருக்கிறாங்க. அந்த தெக்கால தான் அவங்க எப்பவும் இருப்பாங்க. அங்கதான் இருந்து எப்பவும் திரு செய்து இருப்பாங்க. அப்படி அந்த இடத்துல வச்சு அவங்க ஒஃபாத் ஆனதுக்கப்புறம் என்னை இந்த இடத்துல வச்சு குளிப்பாட்டுங்க. குளிப்பாட்டி என் ஜனாசாவை காயப்பட்டலாம், அதாவது ஜாமீன் பெரிய சுத்தமா பண்ணிட்டு கொண்டு போங்க. கொண்டு போய் அந்த பள்ளியுடைய நடுப்பகுதி, அந்த குபா இருந்த அந்த பகுதி, அந்த பகுதியில் கூடிய ஜனாசா வைங்க. அந்த 3 பேர் ஹிலாஃபத் ஒதுக்கப்பட்டது. சரிமோனிதா ராவுத்தர் சாஹிப் அந்த எந்த பகுதியிலே ஹிலாஃபத் அவங்களுக்கு வழங்கப்பட்டதோ அந்த இடத்துல கொண்டு போய் என் ஜனாசாவை வச்சிருக்கோம். வசதி செய்யறாங்க. அப்ப யாரும் தொலை வைக்க வேண்டாம். கிழக்கிலேயே ஒருவர் வருவார். அப்ப அவங்க தான் எனக்கு ஜனாசா தொலை வைப்பாங்க. அவங்க தொலை வச்சதுக்கு அப்புறம் என்னை கொண்டு போய் நீங்க அதே தெற்கால அந்த தெற்கால கொண்டு அடக்கம் செய்கிறீர்கள் என்று ஒரு அறிவிப்பு செய்கிறார்கள். ஒரு வசதி செய்யறாங்க. இப்போ
ஒரு செய்தியை சொல்றாங்க. கிழக்கு பகுதியிலிருந்து ஒருவர் வர்றாரு. அவங்க ஒரு சாதாரணமான ஆள் இல்லை. அவங்களை பற்றி ஒரு 3 சிறப்புகள் நான் சொல்றேன். சொன்னாங்க, நான் முதலா போயிட்டா குளிப்பாட்டி பெரிய படியுடைய அந்த நடு பகுதியில வச்சிருக்கேன். கிழக்கு பகுதியிலேயும் ஒரு வயசான ஒரு ஆள் வருவார். அவர் தான் எனக்கு தொலை வைப்பாரு. அப்ப அவருக்கு 3 சிறப்புகள் இருக்கிறது. அந்த சிறப்பு யாருக்குமே கிடையாது. அதுல முதலாவது சிறப்பு, அவங்களுக்கு எப்போ மதி தெரிஞ்சிடும். இது நல்லது, இது கெட்டது. ஒரு குழந்தைக்கு முன்னாடி ஒரு தட்டுல ஹல்வா கட்டியை வைக்கிறோம், இன்னொரு தட்டு நெருப்பு கங்கு வைக்கிறோம். இப்ப அந்த குழந்தை போய் நேர நெருப்பு கங்குல கை வைக்கிறீங்கன்னா அதுக்கு மதி தெரியலன்னு அர்த்தம். அப்ப அது போய் நேர ஹல்வா எடுக்குது. நெருப்பு கட்டி பக்கத்துல கையை கொண்டு போகல, அதுக்கு தெரியுது சொல்லும். அப்ப மதி தெரிஞ்சுன்னு அர்த்தம். அப்படிதானே? அப்ப அதே மாதிரி எப்போ மதி தெரிஞ்சிடும், இது நெருப்பு தொட்டா சுடும், இது ஹல்வா சாப்பிட்டா இனிக்கும், எப்போ அந்த குழந்தை புரியும். அப்போ அந்த காலத்தில் இருந்து, அப்ப அதுதான் மதி தெரியக்கூடிய காலம். அப்ப அந்த காலத்தில் இருந்து இன்று வரை அவர்கள் ஒரு தொழுகையை கவனமாக தொழுவதில்லை அப்படின்னு ஒரு சிறப்பா சொல்றாங்க. உதாரணத்துக்கு ஒரு 7 வயசு அதிகபட்சம், குறைந்தபட்சம் இல்லை அதிகபட்சம் 7 வயசுல மதி தெரிஞ்சு வைப்போம். அந்த 7 வயசுல இருந்து அவங்க வயசான அப்பா இறந்து வருவாங்க. இப்ப வரைக்கும் ஒரு தொழுகையை அவங்க கவனமா தொழுவது இல்லை. இது ஒரு சிறப்பு. 2வது சிறப்பு சொன்னாங்க, அவங்களுக்கு இன்னொரு சிறப்பு இருக்கு. இதுவரை ஒரு அந்நிய பெண்ணை அவர்கள் பார்த்ததில்லை. இது 2வது சிறப்பு. அவங்களுக்கு எப்போ மதி தெரிஞ்சியோ அதிலிருந்து ஒரு அந்நிய பெண்ணை அவர்கள் பார்த்ததில்லை. 3வது ஒன்று சொன்னார்கள், அவங்களுக்கு மதி தெரிஞ்சிலிருந்து ஒரு தஹஜ்ஜத் தொழுகையை விடவில்லை. இந்த சிறப்புகள் நாம் ஈஸியாக சொல்ல முடியுமா? ஒரு 3 நாள் 4 நாள் வேண்டுமானால் நம்ம தஹஜ்ஜத் தொழுதிருப்போம். அல்லது ஒரு வாரம் கேட்டால் ஒரு ஒப்பு விடாமல் தொழுதிருப்போம். ஆனா அவங்களுக்கு மதி தெரிஞ்சதிலிருந்து இதுவரை ஒரு ஒப்பு தொழுகை கலா இல்லை, ஒரு தஹஜ்ஜத்தை விடவில்லை, ஒரு அந்நிய பெண்ணை பார்த்ததில்லை. இப்படிப்பட்ட ஒரு சிறப்புக்குரிய மனிதர் வருவார், அவங்க தான் எனக்கு தொழுகை நடத்துவார்கள் என்று வசதி செய்கிறார்கள். சிறப்பாக உட்கார்ந்தார்கள். அவங்களுடைய தெற்கால வச்சு குளிப்பாட்ட படிச்சு ஜனாசா நேரம் பெரிய படிக்க வந்துட்டு சரியான கூட்டம். அப்போ வாழ்க்கை காலத்திலேயே பெரிய புதுமாக வாழ்ந்தவர்கள் ஒவ்வொரு தொழிலையும் மக்களுக்கு தொழிலாக நம்ம சொல்லியிருக்கிறோம். அப்போ ஒரு பெரிய இறைநேசர் ஒசாட்டாக விட்டாங்க. மக்கள் கட்டுக்கடங்காத கூட்டம் எல்லாம் வந்தாச்சு. ஜனாசாக பெரிய படிமுறை அந்த 2 பகுதியில் வச்சாச்சு. இப்ப என்ன எதிர்பார்த்து இருக்கிறாங்க, அந்த மாமனிதர் யாரு? சிறப்பா இப்படி 3 சிறப்புகள் சொல்லியிருக்கிறாங்க. தஹஜ்ஜத்தை விட்டதில்லை, ஒரு தொழுகை கலா இல்லை, அந்நிய பெண்ணை பார்த்ததில்லை. இப்படியெல்லாம் இருக்க முடியுமா என்று அந்த மனிதரை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இப்ப இந்த நேரத்துல அந்த கூட்டத்தை கிழிச்சி கொண்டு வர்றாங்க. ஒரு வயசான தொடர்பு யாரு கேட்டா மகான் பெரிய உருவாப்பா தான் வராங்க. அவங்க தான் வராங்க. அப்ப எல்லாரும் பார்க்கறாங்க, எல்லாருக்கும் ஆச்சரியம். இதுல ஒரு விஷயம் என்னன்னா, அதுவரை மகான் பெரிய உருவாப்பா தான் அவங்க சாதாரணமாக நினைச்சிட்டு இருந்தாங்க. வயசான அப்பா அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தாங்க. பெரிய தரசால உள்ள அந்தஸ்து வச்சு பார்க்கல, சாதாரண ஒரு அப்பா அப்படின்னு பாக்குறாங்க. இவ்வளவு சிறப்பு, ஒரு தொழுகை இல்லை, ஒரு தஹஜ்ஜத் இல்லை, அந்நிய பெண்ணை பார்த்தது, இப்படி எல்லாம் இருக்க முடியுமா என்று யாருமே நினைக்கவில்லை அந்த நேரத்தில். ஏன்னா சாதாரண கண்ணோட்டத்தில் பார்க்குறாங்க. தெற்காசிரியர் அறிமுகப்படுத்தினாங்க. வந்தவங்க நேராக வந்தவர்கள் அப்படியே தெற்காசிரியர்களுடைய நெஞ்சத்தில் இருந்தாங்க. மச்சான், இத்தனை வருஷமாக நான் யாரிடத்திலும் வெளிப்படுத்தவில்லையே, என் மனைவிட்ட கூட நான் சொல்லலையே, இப்படி ஒரு தொழுகை எனக்கு கலா இல்லை, ஒரு தஹஜ்ஜத்தை விடவில்லை என்று என் மனைவிக்கு கூட தெரியாது. ஆனால் என்னை நீங்கள் பகிரங்கப்படுத்தி விட்டீர்களே, பகிரங்கமாக்கி விட்டீர்களே, கேவலப்படுத்தி விட்டீர்களே என்று தெற்காசிரியர்களுடைய நெஞ்சத்தில் இருந்து அறிகிறார்கள். நான் பெரிய போகிறார். நான் அம்மாவுக்காக மறைச்சு வச்சிருந்தேன், ஆனால் நீங்க வெளிப்படுத்திட்டீங்களே அப்படின்னு அழுதுவிட்டு அதற்கு பிறகு அவர்கள் சொல்ல வைக்கிறார்கள். இன்னொரு விஷயம் எழுதியுமா, அப்படி வசியத்தை செய்யக்கூடிய நேரத்திலே மகான் பெரியவங்க போய்தான் தந்தை சந்திப்பதற்கு ராமேஸ்வரம் சென்றிருந்தார்கள். அப்ப இன்னைக்கு மாதிரி போன் வசதி நிறைந்த காலமா, இப்போ போன் வசதி பண்ணா போன்ல சொல்லிடலாம், ஒரு வாட்ஸ்அப்ல போட்டீங்கன்னா 3 சீட் அடுத்த நிமிஷம் வளர்ந்து அவ்வளவு பேருக்கு தெரிஞ்சிருக்கு. அப்ப அன்னைக்கு
150 ஆண்டுகளுக்கு முன்பாக எந்த வாகன தொடர்பும் எந்த தொடர்பும் தகவல் தொடர்பும் இல்லாத காலம். ஆனால் காயல்புரத்திலே மகான் தெக்காசாய் வஃபாத்தாகிவிட்டார்கள். இப்படி ஒரு முன்னறிவிப்பு செய்திருக்கிறார்கள், இப்படி ஒரு வசதி செய்கிறார்கள், நாம தான் போய் தொட வைக்க வேண்டும் என்று அவர்களுக்கு எப்படி தெரியும்? அந்த அறிவிச்சு கொடுத்தான். அவர் ராமேஸ்வரத்தில் இருந்தவங்க அடுத்த வினாடி காயல்புரத்துக்கு வந்தாங்க, கூட்டத்தை நிகழ்ச்சிக்கு வந்தாங்க. நெஞ்சு எவ்வளவு தகுந்தாங்க மச்சான், நான் இத்தனை வருஷம் கட்டி காத்து யாருக்குமே வெளிப்படுத்தவில்லை, நீங்கள் என்னை மகிழ்வுபடுத்தி விட்டீர்கள் என்று அழுதவர்கள். அதற்கு பிறகு தொட வைத்தார்கள். அதற்கு பிறகு மீண்டும் ஜனாசா பெரிய பள்ளியில் தெக்காசாவுடைய வல்லாமுக்கு சென்று அங்கு அடக்கம் செய்யப்பட்டு இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இதை வரலாறு என்ன தெரியுமா? இந்த செய்தியை சொல்லி நான் நிறைவேற்றுகிறேன். மகான் பெரிய உருவாக்கம் தான் வஃபாத்தாகும்போது அவர்களுக்கு வயசு 106. அவங்க எல்லாம் சொல்லுவார்கள், எல்லாம் மஹ்பியுடைய அருமையான கூட்டணர் எல்லாம் மஹ்பி முகமது இஸ்மாயில் அலி முஃப்தி மகான் பெரிய உருவாக்கம் அவர்கள் ஒரு சேர்த்து எழுதுகிறார்கள். அதே சொல்கிறார்கள், மகான் பெரிய உருவாக்கம் தான் இந்த உலகத்தை விட்டு வஃபாத்தாகும் பொழுது 106 வயது. அந்த வஃபாத்தாகக்கூடிய அந்த இரவு வரை ஒரு முத்து தொழுகை கலாயிலை ஒரு தஹஜ்ஜத்தை விடவில்லை எழுதுகிறார்கள். அப்போ ஒரு 7 வயசுல மதி தெரியும் வைப்போம், 7 வயசு வைப்போம். 7 வயசு வச்சா வஃபாத்தாகும் பொழுது 106 வயசு, கிட்டத்தட்ட வயசு 92 ஆண்டு காலம், 93 ஆண்டு காலம் ஒரு தஹஜ்ஜத்தை விடவில்லை. கிட்டத்தட்ட 99 ஆண்டு காலம், 99 106 வச்சாலும் கூட 7 வருஷம் மதி தெரிந்தாலும் கூட 99 ஆண்டு காலம் ஒரு தஹஜ்ஜத் விடவில்லை, ஒரு தொழுகை கலா இல்லை, ஒரு அந்நிய பெண்ணை பார்க்கவில்லை என்று சொன்னால் இதான் ஒளிமார்கள். சரியான பெருமக்களே, நான் சொல்ல வரக்கூடிய செய்தி அப்படி ஒளிமார்கள் நிறைந்த ஊராக நம்முடைய காய்ப்பானாக இருக்கிறது. ஒளிமார்கள் நிறைந்த பகுதியான நம்முடைய காய்ப்பான் இருக்கிறது. அல்லாஹ் அந்த ஒளிமார்களுடைய சொர்க்கத்திலேயே நம்மை வாழ செய்வானாங்க. இன்னைக்கு நாம் யாரையெல்லாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோமோ அப்படிப்பட்ட மகான்களான லேனா முகமது சாஹிப் கோயில்லா, அவருடைய தந்தை ராவுத்தர் சாஹிப் கோயில்லா, இன்னும் உலகம் எங்கும் வாழக்கூடிய குறிப்பாக நம்முடைய காய்ப்பான நகரத்தில் நிறைந்திருக்கக்கூடிய அத்துணை ஒளிமார்களுடைய சுகத்திலே அவருடைய தொடர்பிலேயே கடைசி வரை அல்லாஹ் நம்மை நிலைக்க செய்வானாக. அவர்களுடைய பொறுப்பினால் நம் உள்ளங்களிலும் இல்லங்களிலும் தேங்கி இருக்கக்கூடிய அத்துணை ஹலாலான நாற்பத்தெட்டங்களை அல்லாஹ் நிறைவேற்றி தருவானாக. அந்த நாதாக்கள் எப்படி அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை பெறுவதற்கான வாழ்க்கையை தியாகம் செய்தார்களோ அந்த அளவுக்கு இல்லாவிட்டாலும் கூட அதை கொஞ்சமாவது நம்முடைய வாழ்க்கையிலே கொண்டு வருவதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. அந்த நாதாக்களுடைய பொருட்டினால் நம்முடைய எல்லா ஆஜாத்துக்கும் அல்லாஹ் கபூல் செய்து கொள்வானாக. இந்த மஜ்லிஸை கபூல் செய்து கொள்வானாக. இதை நடத்தக்கூடியவர்கள், செலவு செய்யக்கூடியவர்கள், பாடுபடக்கூடியவர்கள் அனைவர்களுக்கும் அல்லாஹ் எல்லா ஹைராத்துகளையும் நிறைவாக வழங்கி வைப்பானாக, நிறைவாக வழங்குவானாக. அவர்களுடைய எல்லா ஆஜாத்துகளையும் அல்லாஹ் கபூல் செய்து கொள்வானாக. நல்ல சரீர சுகத்தை கொடுப்பானாக. இதை எடுத்து நடத்தக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் நிம்மதியான வாழ்க்கையை கொடுப்பானாக. அவருடைய குடும்பத்தார்களுடைய எல்லா ஆஜாத்துகளையும் அல்லாஹ் கபூல் செய்து கொள்வானாக. இந்த மஜ்லிஸிலே கலந்து கொண்டிருக்கக்கூடியவர்கள், இதை அவதானித்துக் கொண்டிருக்கக்கூடியவர்கள் அனைவருடைய எல்லா ஆஜாத்துகளையும் அல்லாஹ் நிறைவேற்றி தருவானாக. ஒளிமார்களுடைய தொடர்பிலேயே நம்மை நிறைவேற்ற செய்வானாக. ஒளிமார்களுடைய பொறுப்பினால் எல்லா தேவைகளையும் அல்லாஹ் நிறைவேற்றி தருவானாக. இந்த உலகத்தை விட்டு நாம் விடைபெறுகிற பொழுது லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவை முடிந்தவர்களாக ஹுஸ்னுல் ஹாத்திமா என்ற அழகிய முடிவுக்கு சொந்தமானவர்களாக அல்லாஹ் நம்மையும் நம்மை சார்ந்தவர்கள் ஆக்கிடுவானாக. வளமான வாய்ப்புக்கு நன்றி கூறி உங்கள் அனைவரது துஆக்களையும் என்றும் ஆதரவு வைத்து வார்த்தையை நிறைவுபடுத்திக் கொள்கிறேன். ربنا اغفر لي ولوالدي وللمؤمنين يوم يقوم الحساب واخر دعوانا الحمد لله رب العالمين. السلام عليكم ورحمه الله وبركاته. Assalamu alaikum warahmatullahi wabarakatuh. Alhamdulillah ஆசைப்பட்டனம் நீனா முஹம்மது வலியுல்லாஹ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களின் கல்லூரியை முன்னிட்டு தொடர் சொற்பொழிவானது என்று பிலால் பள்ளி இமாமாகிய மௌலவி நஹமி கோய் சலத்துல்லாஹ் ஐரி அவர்கள் உரைநிகழ்த்தி இன்றைய மஜ்லிஸ் நடைபெறுகிறது. அல்ஹம்துலில்லாஹ். இன்ஷா அல்லாஹ் நாளை உரை நிகழ்த்த இருக்கும் ஆலிம் பெருந்தகை பொதுவா சிறிய பள்ளி இமாமாகிய மௌலவி எஸ்டி இஸ்மாயில் மஹரி அவர்கள் உரை நிகழ்த்த உள்ளார்கள்.
ஜமாத்தார்கள் தாய்மார்கள் முன்கூட்டியே வந்து சிறப்பி தருமாறு காலையுடன் கேட்டுக்கொள்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு. يا لطيف يا كافي يا حبيب يا شافي يا كريم يا باقي يا رحيم جل الله. يا لطيف يا كافي يا حبيب يا شافي يا
Allahumma
القاضيات صلى الله عليه بسم السلطان العالي سيدنا وكبير فاعل الله عليه وفاضع ومسكين عطاء رسول غني مواضعة في ذلك الله تعالى وفي سيدنا تقبلنا تبارك الله والصلاة والحسنى صلى الله تعالى في سيدنا تجارة والصلاة الله تعالى في سيدنا تبارك الله سيد السادة سيدنا شاه وعمنا الله سيدنا سيدنا الله سيدنا تبارك الله بشيخنا وكبير الشيخ الله تعالى وبشيخنا قصر الرياض وصيام الله وصيام الله وبسنا في يوسف رسول الله ورسولنا يسوع الله تعالى الشيخ وولي الله تعالى اجمعين ربنا هب لنا من ازواجنا وذرياتنا قرة اعين واجعلنا للمتقين اماما اللهم صل على وسلم في فلسطين ربنا اتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار وادخلنا الجنة مع الأبرار برحمتك يا رحيم غفار يا أرحم الراحمين وصلوا لوالدي وللمؤمنين يوم يقوم الحساب ربنا رب ارحمهما كما ربياني صغيرا ربنا تقبل دعاءنا إنك أنت السميع العليم علينا يا مولانا إنك أنت التواب الرحيم وصلى الله تعالى وسلم على خير خلقه سيدنا محمد وعلى آله وأصحابه وذريته وأوليائه أجمعين سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين آمين 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 بقول سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين شيخنا يا مهدي Assalamualaikum warahmatullahi wabarakatuh.